कावेरी विरजासेयं वैकुंठं रंगमंदिरं स वासुदेवो रंगेशयः प्रत्यक्षं परमं पदम्. இந்த ஸ்லோகம் ஸ்ரீரங்கத்தினுடைய வைபவத்தை எடுத்து உரைக்க வந்தது. எந்த ஒரு ஜீவாத்மாவும் ஏதான ஒரு உபாயத்தை அனுஷ்டித்து அதன் மூலமாக மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையணும்னு ஆசைப்படுகிறான். ஸ்ரீவைகுண்டத்தை சென்று கிட்டி அங்கே பெருமானும் பிராட்டியுமாக திவ்ய தம்பதிகளுடைய சேவையிலே ஈடுபட்டு அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணி இன்போர வேண்டும். இது எந்த ஒரு ஜீவாத்மாவனுடைய ஆசை. ஆனால் அங்கு போய் சேர்ந்த அனுபவிக்கிற வரைக்கும் நாம் பண்ணுவது என்ன? இந்த உலகத்துல வாழ்ந்துதானே ஆக வேண்டும். அப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்னால் எங்கே வாழ வேண்டும்? அந்த இடத்துக்கு ஸ்ரீவைகுண்டத்தினுடைய பெருமையில் ஏகதேசம் ஒரு பங்காவது இருக்குமா என்ன அவரவர்களுடைய உள்ளத்திலே சந்தேகம் இருக்கலாம். அந்த ஐயத்தை தீர்ப்பதற்காகத்தான் இந்த ஸ்லோகமே பிறந்தது. காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷயா பிரத்யக்ஷம் பரமம் பதம். ஸ்ரீவைகுண்டத்துக்கு அபராஜிதான்னு திருநாமம், அயோத்தியான்னு திருநாமம். அயோத்தியானா தகர்க்கவே முடியாது. நாம ஒரு ஊருக்குள்ள போகணும்னா சுலபமா தகர்த்துண்டு போயிடலாம். ஊர் மதில்களோட சேர்த்து வைக்கப்பட்டிருந்தா கஷ்டப்பட்டு தகர்த்துண்டு உள்ள போயிடலாம். அப்படி யாராலையும் தகர்க்க முடியாத திவ்யதேசம் பரமபதம் ஸ்ரீ வைகுண்டம். அதற்குள்ளே சுலபத்திலே நுழைந்து விடவும் முடியாது. அதனாலதான் அயோத்தியான்னு முதல்ல அதுக்கு தான் பேர். அந்த ஸ்ரீவைகுண்டத்தினுடைய பேரைத்தான் இன்னைக்கு வடதேசத்திலே உத்தரப்பிரதேசத்திலே இருக்கிற ராம ஜன்ம பூமிக்கு அயோத்தியான்னு பெயர். அயோத்தியான்னு திருநாமம். அபராஜிதா, ஜெயிக்கப்பட்டதே கிடையாது. ஓரொரு ஊர் உலகத்திலே ஜெயிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஸ்ரீவைகுண்டத்தை ஆறு ஜெயித்திருப்பார்கள். ஜெயிக்கவே படாத உலகம், தகர்க்க முடியாத உலகம், நலம் அந்தமில்லதோர் நாடு. இவ்வுலகத்துக்கும் ஸ்ரீவைகுண்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இவ்வுலகத்திலே இன்பத்தை அனுபவிக்கிறோம், ஸ்ரீவைகுண்டத்திலே இன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனா இங்க துன்பம் கலந்த இன்பத்தை அனுபவிக்கணும். ஸ்ரீவைகுண்டத்திலே துன்பமே கலவாத இன்பத்தை அனுபவிக்கலாம். அதுக்குத்தான் நலம் அந்தமில்லதோர் நாடு புகுவீர். நலத்துக்கு அந்தமே கிடையாது. இதை எப்ப சொன்னாலும் இருள் தருமா ஞாலம்னு சொல்லுவார்கள். அந்த ஊரை தெளிவிசும்பு திருநாடுன்னு சொல்லுவார்கள். தெளிந்த விசும்பு, எதை பார்த்தாலும் நல்ல ஞானம் பிறக்குமாம் அந்த திவ்யதேசத்தே. ஆனா இந்த பூவுலகத்திலே ஞானத்தை குறைத்த அறிவின்மையை வளர்க்கிறது இந்த பூவுலகம். அதனாலதான் இதை இருள் தருமா ஞாலம் என்னும், அதை தெளிவிசும்பு திருநாடுன்னு சொல்றோம். அங்க போய் சேர்ந்து ஒரு நாள் அனுபவிப்போம் நம்புகிறோம். ஆனா அது வரைக்கும் நாம இந்த ஊர்ல இருந்து தானே ஆகணும். இருந்தா இந்த ஊர் படுத்துற சிரமம் எல்லாம் நம்ம படுத்தத்தானே போறது. நாம நினைப்போம் இல்லையே சுவாமி, இன்பமாகத்தானே நாங்களும் காலத்தை கழிச்சுட்டு இருக்கோம், நீ சொல்றாப்புல ஒன்னும் துன்பப்படுறதா தெரியலையேன்னு தோணும். பெரியோர்கள் அழகா அதுக்கு ஒரு கதை தெரிவிக்கிறார்கள். இவன் இந்த பூவுலகத்துல படுகிற இன்பம் அதை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? ஒருத்தனை திடீர்னு புலி துரத்தின்னு வந்துதான். நாம பாபங்கள் புண்ணியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கோம். இந்த புண்ணிய பாபங்கள் ரெண்டுமே கர்மான்னு நேத்தி பார்த்தோமா? அதுல கொஞ்சம் குறைச்சலா புண்ணியம் பண்ணிருந்தோம்னா கனவுல ராத்திரி தூங்கின உடனே நமக்கு மகுடாபிஷேகம் பண்றாப்புல இருக்கும். நிறைய புண்ணியம் பண்ணிருந்தோம்னா நெஜத்திலேயே மகுடாபிஷேகம் நடக்கும். குறைச்சலா பாவம் பண்ணிருந்தோம்னா சொப்பனத்துல புலி துரத்தும். நிறைய பாவம் பண்ணிருந்தோம்னா நெஜத்திலேயே புலி துரத்தும். ஏதோ கர்மத்தை சேர்த்து வச்சிருக்கோம். வேடிக்கைக்காக சொன்னேன். பாவ புண்ணியங்களுடைய பலத்தை நாம் அனுபவித்துத்தானே ஆகணும். நிஜ வாழ்க்கையில் ஒத்தனை புலி துரத்த தொடங்கித்து வேகமா ஓடுறதுக்காக ஆரம்பிச்சான். அந்த ஓடிண்டே போறச்சே யாரோ கிணறு வெட்டி வச்சிருக்கா. கிணத்தை இலத்தழைகளை போட்டு மூடிவிட்டார்கள். உள்ளுக்குள்ள பெரிய கிணறு இருக்கு, பாழும் கிணறு, தெரியாத படுத்து காலை வச்சான். நெரு நெரு நெருன்னு முறிய ஆரம்பிச்சது. கீழே விழ போறான். சரி, கீழே விழுந்துட்டா புலி இறங்காது, தப்பிச்சுட்டு நாம இருந்துடலாம் என்ன ஒரு நிமிஷம் ஆஸ்வாசப்படுத்தினான். ஆனா போனவன் கீழே பார்த்தா கிருஷ்ண சர்ப்பங்கள், கரு நாகப்பாம்பு ஒரு 100 கீழே அழகா படம் எடுத்து ஆடிட்டு இருக்கு. மேல புலி துரத்தின்னு வந்திருக்கு. விழுந்து தப்பிச்சுடறான்னு பார்த்தான். கீழே 100 கிருஷ்ண சர்ப்பங்கள் படம் எடுத்து நிற்கின்றன. நல்ல வேளை அப்படியே அவன் கீழே விழுந்துடல.
மேலே நிக்கல கீழையும் போடல, நடுவுல ஒரு பெரிய மரத்தினுடைய கொடி தொங்கிண்டது. நல்ல வேளை அந்த கொடியை பிடிச்சுட்டான். அதுல தொங்கிண்டு உயிரை பாதுகாத்துடுவோம், கீழே விட வேண்டாம், பாம்பன் இடத்துல தப்பிச்சுடலாம். கொஞ்சம் நாழி எடுத்துன்னா போரும், நாய் புலி கிளம்பி போயிடும், அப்புறம் மேலே ஏறி போயிடலாம். இந்த நம்பிக்கையெல்லாம் கொடியை பிடிச்சிட்டு தொங்கிட்டே இருந்தானோ. தொங்கின்றதுக்கெல்லாம் இல்லையோ, பக்கத்துல ஒரு பெரிய பெருச்சாளி, வயல்காட்டுல இருக்கிற பெருச்சாளி, அது இவன் பிடிச்சிட்டு இருக்கிற கொடியை மெதுவா கடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. இன்னொரு 10-15 நிமிஷம் கடிச்சதுன்னா கொடி அருக போகிறது, அருந்தா கீழே விழ போறான். அதுக்குள்ள தப்பிக்கணும்னு மேல வந்தா புலி பிடிச்சுக்க போறது. இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இவன் துர்தசை, இந்த மோசமான தசையில அவனு இருந்தானா. அதே சமயத்தில் இந்த கணத்துக்கு பக்கத்துல பெரிய மரம், அந்த மரத்துல தேன்கள் சேர்ந்து தேனீக்கள்லாம் கூடு கட்டி இருந்தது. தேன் அடை கட்டும் இல்லையோ, அதை ஏதோ ஒரு தட்டப்பட அதுல இருந்து ஒரு சொட்டு தேன் இந்த மனுஷனுடைய வாயில நாவல விழுந்தது. உடனே அந்த நாக்க சுவைத்து என்ன அமிர்தம் என்ன அமிர்தம், என்ன இன்பம் என்ன இன்பம் என்ன அனுபவித்தான். மேல புலி துரத்தின் இருக்கு, காத்துன்னு இருக்கு, கீழே நாகப்பாம்பு காத்துன்னு இருக்கு, பெருச்சாளி ஏற்கனவே கடிச்சுட்டு இருக்கு. இதுக்குள்ள ஒரு சொட்டு தேனை ஒத்தன் அனுபவிப்பன்னா நாம இந்த பூமண்டலத்துல இன்பப்படுறதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. எத்தனை நிமிஷம், 5 நிமிஷம் இன்பப்பட்டா 15 நிமிஷம் துன்பப்படணும். ஆனா மாத்தி மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. 5 நிமிஷம் துன்பப்பட்டா 15 நிமிஷம் இன்பம் கிடைக்கலாம் இல்லையோ, அதை கொடுக்கறதே இல்ல ரங்கநாதன் ஆருக்கு. 5 நிமிஷம் பட்டியா ஆயிடுத்து, இனி 15 நிமிஷம் உனக்கு துன்பம் தான். பாப்பம் புண்ணியம் ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கோம். அதுல நம்ம துன்பப்பட பாவங்கள்லாம் கழிஞ்சுட்டே போகும், இன்பப்பட புண்ணியங்கள்லாம் கழிஞ்சுட்டே போகும். ஏன்னா புண்ணியத்தை தொலைக்கிறதுக்கு தானே இன்பப்படுறோம். இன்பப்பட்டுட்டோம்னா புண்ணியம் தொலைய ஆரம்பிச்சிடும். இப்ப ரெண்டுல எது படணும்னு நீங்களே யோசிச்சுங்க. துன்பப்பட்டா பாவம் தொலைஞ்சு போயிடும், இன்பப்பட்டா புண்ணியம் தொலைஞ்சு போயிடும். அப்ப புண்ணியம் ஜாகிரதையா இருக்கணும்னா வேற வழியே கிடையாது, துன்பம் தான் பட்டாகணும். துன்பத்தை படப்படத்தானே நமக்கு பாவங்கள் விட்டு அகன்னு போகும். இப்படி இருக்கு இந்த சம்சாரத்திலே நாம் படுகிற இன்பம். இருந்தாலும் வாழ்ந்து தானே ஆக வேண்டியிருக்கு. திடீர்னு நினைச்சாப்பல கிளம்பி மோட்சத்துக்கு நம்மால போட முடியுமா? இருந்தார் ஒரு மகாச்சாரியர் இதே திவ்ய தேசத்தே, குரத்தாழ்வானுடைய திருக்குமாரராக ஸ்ரீ ரங்கராஜ கமலா பதல் அலிதத்துவம் என்று ரங்கராஜனாலும் கமலாங்கிற பெரிய பிராட்டியாராலும் தன்னுடைய மடியிலே போட்டு தட்டி தூங்க பண்ணுவர்களாம் ஸ்ரீ பராசர பட்டர். ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா சிவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஷயசேமேஸ்து பூயசே. பட்டர் திருவம்சத்துக்கு இருக்கிற வைபவம் இந்த திவ்யதேசத்திலே தனித்த வைபவம். 6 என்ன இருந்தாலும் திருவுள்ளத்துக்கு நெருக்கம்னா எம்பெருமானுக்கு ஸ்ரீ பராசர பட்டர் என தன்னுடைய குழந்தையாக அபிமானித்தான் அல்லவா எம்பெருமான். குரத்தாழ்வானுடைய குமாரங்கிற பெரிய பதவி, ரங்கராஜனாலே அபிமானிக்கப்பட்டாருங்கிற பதவி, போரா குறைக்கு ராமானுஜருக்கு சச்சிஷ்யர்ங்கிற ஏற்றம். இத்தனை பெருமை தானும் பராசர பட்டருக்கு இருந்ததல்லவா. அந்த பட்டத்தானும் சாதிப்பராம் என்னைக்குமே. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இவ்வுலகத்துக்கு அவ்வுலகத்துக்கு ஏணி கட்டி இருப்பேன். மோட்ச மண்டலம் எங்கேயோ இருக்கு பரவதம், இங்க இருக்கோம் நாம். இதற்கு அதற்குமா ஒரு அணை கட்டியிருப்பேன். படிக்கட்டு கட்டினா ஏறி போயிருக்கலாமே எல்லாரும். அந்த அளவுக்கு சாமர்த்தியமும் சக்தியும் சர்வதந்திர சுதந்திரனான ஸ்ரீ பராசர பட்டருக்கு இன்னைக்கு இருக்கா? அவர் இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருந்தாருன்னா கட்டிட்டு போயிருப்பாரு. நாம அப்பப்ப ஏறி போய் பார்த்துட்டு வரலாம் அந்த இடம் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு யாரெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாலோ அவர்கள் திரும்பி பேச மாட்டான். நாமெல்லாம் பேசிட்டே இருக்கமே, இன்னும் பார்க்கல. பார்த்தவாறு பேச மாட்டான், பேசிட்டு இருக்கிறவன் இன்னும் பார்க்கலன்னு தானே அர்த்தம். அங்க போற வரைக்கும் எந்த இடத்துல நாம் வாழ, இங்க இருந்தோம்னா இதனுடைய துன்பம் மனசுக்கு புரியுது. அங்க போயிடலாம்னா என்னைக்கு கிடைக்க போறதுங்கிறது நமக்கு தெரியாது. இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்டு எந்த இடத்துல நாம் இருக்க போகிறோம்? வைகுண்டத்தினுடைய ஏற்றமும் இருக்கணும், பூவுலகத்தினுடைய துன்பமும் இருக்கக்கூடாது. இது ரெண்டு சேர்ந்து ஒரு இடத்துல நமக்கு கிடைக்குமா? ஸ்ரீவைகுண்டத்தினுடைய இன்பமும் கிடைக்கணும், பூமண்டலத்தினுடைய துன்பமும் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டும் இல்லாத ஓர் உருண்டா? தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார், ஆழ்வார்களிலே 8ஆவதாக திருவவதாரம் பண்ணினார். அவர் ரங்கநாதனோட பேசத் தொடங்கினார். திருமாலை திருமாலைங்கிற பிரபந்தம் 45 பாசுரங்கள். திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார். ஸ்ரீமன் நாராயணன் திருமால். இந்த திருமாலை தெரிஞ்சுக்கணும்னா திருமாலை தெரிஞ்சாத்தான். இந்த 45 பாசுரம் ஒருத்தன் அறியாமல் போவன் என்னால் அவன் எத்தனை சாஸ்திரம் கத்தும் பகவான தெரிஞ்சுடவே முடியாது. அந்த அழ்வார் தானும் முதல் பாசுரம் திருமாலையில சாதித்தார். ரங்கநாதா உன்னுடைய திருநாமத்தை நானும் கத்துனுட்டேன். காவலில் புலன வைத்து கலிதன்ன கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழுதலுகின்றோம் நமந்தமர் தலகள் மீதே மூவல கொண்டு மீழ்ந்த முதல்வனின் நாமங்கத்த ஆவலி புடமகண்டாய் அரங்கமான் அகருளானே. திருநாம வைபவத்தை பறக்க பேசினார் ஆழ்வார். இனிமே எனக்கு கவலை இல்லை, நாம சங்கீர்த்தனை பண்ண தெரிஞ்சுட்டேன்னா யமனே வந்தாலும் அவன் தலையில காலை வச்சு நடப்பேன் போ.
அந்த அளவுக்கு தைரியம் வந்துடுத்து. இப்ப தொண்டடிப்புடி ஆழ்வாருக்கு நாம வைபவத்தை பேசினார். உடனே அடுத்த பாசுரம் வந்தது. பகவான் ரங்கநாதன் பார்த்து, இவ்வளவு தூரம் என் பெருமையெல்லாம் சொல்லிட்டீரே, வாரம் உமக்கு மோட்சத்தை கொடுக்கறதா இருக்கேன், போகலாம்னுட்டா ரங்கநாதன். ஆழ்வார் பார்த்தார், நான் கேட்கவே இல்லையே உன்னிடத்திலே, நான் கேட்டேனா மோட்சத்தை, இவரா நினைச்சுட்டார் பாவம். இவ்வளவு தூரம் பேசின உடனே எல்லாரும் உடனே அதைத்தானே கேட்பார். அதே போலத்தான் தொண்டடிப்புடி ஆழ்வாரும் கேட்கிறார் போல் இருக்குன்னு நினைச்சுண்டு இந்தாரும் மோட்சம்னா எம்பெருமான். பார்த்தார் ஆழ்வார், நான் இடத்துல மோட்சத்தை பிரார்த்திக்கவே இல்லையே, இச்சுவை தவிரையான் போய் அச்சுவ பெருனும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே பச்சமா மலபோல்மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை நாம சங்கீர்த்தனம் பண்ணுகிற இச்சுவை தவிர யான் போய் அச்சுவ பெருனும் வேண்டேன். இங்கிருந்து எவ்வளவு தூரம் போனேங்கிறாய், என்னால போக முடியாது. யான் போய் அச்சுவ பெருனும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே. மோட்சம் நீ கொடுத்து நான் வாங்குறதா இல்லை, வேண்டாம்ட்டார் பரமபதத்தை. பார்த்தான் பெருமான், சரி எங்க இருக்கிறதா இருக்கீர், ஒரு விபூதி வாண்டான்னு சொல்லி எடுத்து ஸ்ரீவைகுண்டத்தை, சரி இந்த பூவலகத்துல இருக்கிறார் போல் இருக்குன்னு நினைச்சுட்டான் எம்பெருமான். அழ்வாருடனே 3வது பாசுரத்துல மாத்தினார். வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதி முறங்கி போகும் நின்னைய 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் அகருளானே. ரங்கநாதா, இந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன், பூமண்டலத்தில் இருக்க மாட்டேன்னு பெருமாள் பார்த்தார். இப்பதான் அந்த ஊரை தரேன்னு சொன்னேன், மாட்டேன் ஊட்டீர். வேற வழியில எங்கிட்ட இருக்கிறது 2 ஊர் தான். இப்போ ஒன்னு ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கணும், இல்ல பூமண்டலத்துல இருக்கணும். நித்திய விபூதி வாண்டான் ஊட்டீர், லீலா விபூதியில இருக்க மாட்டேன் ஊட்டீர். இருக்கிறதே 2 விபூதி, இதுக்கு லீலா விபூதின்னு பேரு, அதற்கு நித்திய விபூதின்னு பேரு. இதான் சாஸ்திரம் அழகா சொல்லித்து. திரிபாதஸ்யாமிருதம் திவி திரிபாதூர்த்வ உதயத் புருஷா பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி. பாதன கால் பங்கு இந்த லீலா விபூதி பகவானுக்கு. திருப்பாதஸ்ய அமிர்தம் திவி, அமிர்தமயமான பகவானுடைய ஸ்ரீவைகுண்டம் இருக்கே அது திருப்பாதம். இத போல 3 மடங்கு பெருசாம். இது கால் பங்குன்னா 3 கால் முக்கால் ஒல்லிய, அது முக்கால் பங்கு. முக்காலும் காலையும் சேர்த்தா முழு பங்கு. இந்த விபூதி கால் பங்கு, அந்த விபூதி முக்கால் பங்கு. இந்த 2 தான் பகவானிடத்தில் இருக்கிற சொத்து. இவ்வளவு பெரிய சொத்து 2 இடத்துலயும் இருக்க மாட்டேன்னு. பின்ன எங்கதான் இருக்கிறதா உத்தேசம்? கீழ் உலகத்துல இருக்க மாட்டேன், மேல் உலகத்தை கொடுத்தேன் வாண்டான்னு சொல்லிட்டீர். இந்த பாட்டுல வேடிக்கையா சொன்னார் ஆழ்வார். வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும். 100 வருஷம் சதாயுர்வை புருஷகான்னு சாஸ்திர வாக்கியம். 100 வயசு உனக்குன்னு சொல்லிட்டு வேதம். ஆருக்கு 100 வயசு கிடைச்சிடுறதா துர்லபம், ரொம்ப குறைச்சலானவர்களுக்கு தான் கிடைக்கும். 50, 60, 70, 80, 90 ஏதோ நாம இருக்க போறோம். அப்படியே 100 கிடைச்சுடுதுன்னு பேச்சுக்கு வச்சுப்போம். வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும். அதுல பாதி வருஷத்தை தூங்கியே கழிச்சு விடுறான். நிச்சயம் எத்தனை இருக்கு? நின்னைய 15 ஆண்டு. 15 ஆண்டுனா 15, 50 ஆண்டுன்னு அர்த்தம். ஏற்கனவே 50 போயிடுத்து தூக்கத்திலே, மிச்சம் இருக்கிறது நின்னைய 15 ஆண்டு. வேடிக்கை ஒருத்தர் சொன்னா ராத்திரியில மட்டும் தூங்கினா நின்னைய 15 ஆண்டு. இவன் பகல்லையும் சேர்த்து தூக்க ஆரம்பிச்சான்னா 15, 50 தேராது, 10, 5, 15 தான் தேரும். 85 வருஷத்துக்கு தூக்க கழிச்சிட வேண்டிதான். மிச்சம் இருக்கிற 15 வருஷம் நின்னைய 15 ஆண்டு. 15 ஆனும் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முழுசா கிடைக்கிறதானா? கிடைக்கிறது இல்லை. பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம், இது இத்தனை இந்த மிச்சம் முழிச்சுட்டு இருக்கிற 15 வருஷத்துக்குள்ள அனுபவிச்சாகணும். பேதை சின்ன வயசு 3 வயசு வரைக்கும் என்னதுன்னே தெரியல. பாலகன் விளையாட்டுல புத்தி போடுறது. அதாகும் இளமை இன்பம், இளமையில தொண்டடிப்புடியாக பட்டப்பாடு அவருக்கு தெரியும். அதனால ஜாகிரதையா பேதை பாலகன்னு சொன்னவர். இளமைன்னு பாட்டுல சொல்ல முடியும். அதாகும் அதுன்னு கூட ஒண்ணு உண்டான்னு. பேதை பாலகன் அதாகும்னா அது எதுன்னு சொல்றதுக்கு பயம் இருக்கு. பேதை பாலகன் இளமையாகும் அப்படின்னு சொன்னா அதை சொல்றதுக்கு ஒரு தடவை இளமைன்னு சொல்லணும் இல்லையா? உடனே பட்டதெல்லாம் ஞாபகம் வந்துருத்துன்னா வேண்டாம், நான் அதுன்னே சொல்லிட்டு விட்டுடுவோம். பேதை பாலகனதாகும் பிணிபசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன். இந்த உலகமும் வேண்டாம், ஸ்ரீவைகுண்டமும் நீ கொடுத்து வாங்கிக்கிறதா இல்ல, லீலா விபூதி நீ கொடுத்து வாங்கிக்கிறதா இல்ல, 2ம் வேண்டான்னு விட்டார் ஆழ்வார். திருமான் பார்த்தா பின்ன நான் எங்கதான் வைக்கிறது? இப்போ இந்த 2 இடத்துல ஒரு இடத்துல வைக்கணும், 2மே வேண்டான்னு 3வது நான் எங்க போவேன் கேட்டானாம் ரங்கநாதன். அதுக்கு தொண்டடிப்படி ஆழ்வார் அழகா சமாதானம் சொன்னார். நமக்கு தேவையான பதில், இந்த உபன்யாசத்துக்கு தேவையான பதில் ஆழ்வார் அழகா தெரிவிப்பார். உனக்கு 3வது விபூதி இருக்கிறத மறந்து போயிட்டியா ரங்கநாதா? 2 தான் இருக்குன்னு நீ நினைச்சுட்டாய். தப்பு. உன் ஞானத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் இருக்கு. பகவான சர்வஜன் கொண்டாடுறோம். எதுவா இருந்தாலும் கண்ணு முன்னாடி நடக்கிறா போல திருக்காலத்தையும் உணர்கிறான் எம்பெருமான். இருந்தாலும் அவனுக்கும் தெரியாதது ஒண்ணு இருக்கான். 3வது விபூதி, 3வது ஊர். எந்த ஊர் 3வது ஊர்னு ஆழ்வார் சாதித்தார்.
இருக்கிற ஸ்ரீரங்கத்திலே என்ன வச்சுடு. அது லீலா விபூதியிலும் சேராது, நித்திய விபூதியிலும் சேராது. அது நித்திய விபூதியில சேராது ஏன்னா இன்னும் நம்ம மோட்சத்துக்கு போய் சேரல. அது லீலா விபூதியில சேராது ஏன்னா இந்த ஊருடைய துன்பம் இந்த இடத்துல கிடையாது. இவ்வுலகத்தினுடைய துன்பம் இல்லை, அதனால லீலா விபூதியில சேர போறது இல்லை. மோட்சத்துக்கு போய் சேரல, இந்த உடம்போடைய தானே இன்னும் இருக்கும், அதனால இந்த ஊர்னு சொல்லலாம். ஆனா இந்த உடம்புல இருக்கிற துன்பம் இந்த ஊர்ல இருக்கிறது இல்லையா, அதனால இது லீலா விபூதி இல்லைன்னு சொல்லலாம். அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டதான ஒரு ஊர் இந்த திவ்ய தேசம். இந்த தேசத்திலேயே இந்த தேகத்தோட கூட சாமான்யமா எப்பவும் மோட்ச இன்பத்தை அனுபவிக்கணும்னா தேசாந்தரம் தேகாந்தரம் ரெண்டும் வேணும். தேகாந்தரம்னா உடம்பு வேற உடம்பு எடுத்துக்கணும். இது நமக்கு இருக்கிறது பிராகிருதமான சரீரம். மோட்சத்துக்கு போனா கிடைக்கிறது அப்ராகிருத திருமேனி, அத தேகாந்தரம்னு சொல்லுவா. இங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறதுக்கு வேற தேகத்தை எடுத்துக்க வேண்டாம், பிறந்த தேகத்தோட இருக்கலாம். இன்னொன்னு தேசாந்தரம். தேசாந்தரம்னா இந்த தேசத்தை விட்டு பரமதங்கிற இன்னொரு தேசத்துக்கு போறோம் இல்லையோ, போக வேண்டாம், இந்த தேசத்திலேயே இருக்கலாம். இதே தேசத்தே இதே தேகத்தே அங்க படுற இன்பத்தை மட்டும் இங்க பட்டுடலாம். இங்க இருக்கிற துன்பம் இல்லாமல் அவ்வுலகத்து இன்பம் இருக்கும் இல்லையோ, இது ஒரே திவ்யதேசமான ஸ்ரீரங்கத்துக்கு தான் இந்த வைபவம் உண்டுங்கிறதை இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம். ரங்கமந்திரம் தான் வைகுண்டம். வைகுண்டம்னா முன்னாடி விரஜா நதி ஓடணுமே, ஓடுறதே காவேரி விரஜாசேயம். இதோ வடதிருக்காவேரி தென்திருக்காவேரியாக ரெண்டு காவேரி ஆறு ஓடவில்லையா, உபய காவேரி மத்தியத்திலேன்னு சொல்றமே. இன்னைக்கும் ஆபாத சூட அனுபூய ஹரிம்சயானம் மத்தியே கவேர துகிதுகு முதிதாந்தராத்மா அத்திரஷ்டதாம் நயனையோர் விஷயாந்தரானாம் யோனிச்சிகாய மனவை முடிவாகனந்தம். திருப்பாணாழ்வார் அனுபவித்தார் தானும் அற்புதமாக. உபய காவேரி மத்தியத்திலே ரங்கநாதனுடைய சேவை, அது காவேரி விரஜாசேயம். வைகுண்டம் ரங்கமந்திரம். வைகுண்டம் இருக்கு ஸ்ரீரங்கத்திலே, காவேரி இங்க இடத்துல ஓடுறது விரஜா நதி தான் கீழே காவேரியாக பிரவகிக்கிறது. இது ரெண்டும் இருந்துட்டா வைகுண்டநாதன் வேணுமே, பரவாசதேவன் தானே வைகுண்டநாதன், அவன் கீழே வந்து சயனித்தாரோன்னா காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷய பிரத்யக்ஷம் பரமம் பதம். வாசுதேவனே ச வாசுதேவோ ரங்கேஷய பிரத்யக்ஷம் பரமம் பதம். பிரத்யக்ஷமான பரமவதம் வாசுதேவன் எம்பெருமான் ரங்கேஷயனாக சேவை சாதிக்கிறான். அது இந்த திவ்ய தேசத்துக்குண்டான ஏத்தம். இந்த தேசத்தை தான் போக மண்டபம் போக மண்டபம்னு சொல்றோம். நாம முதல் நாள் பார்த்தது திருவேங்கடமுடையானுடைய ஆஸ்தானம் புஷ்ப மண்டபம். இரண்டாவது நாள் தியாக மண்டபம் காஞ்சி தேவாதிராஜனுடைய ஆஸ்தானம். இன்னைக்கு மூணாவது நாள் போக மண்டபம். நம்ம ஊரை பத்தி இன்னைக்கானு பாத்துற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டே இப்ப அரை மணி தாண்டி படுத்து. இனி போக மண்டபம்னா என்ன? புஷ்ப மண்டபம் திருவேங்கடமுடையானுக்கு பூவிலே ஆசை தோமால சேவையை பத்தி சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு பார்த்துட்டோம். அடுத்து தியாக மண்டபம் உலகத்தினருக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணி நம்பெருமாளுக்காக ராமானுஜரையே தியாகம் பண்ணினானே தேவப்பெருமாள் தியாக மண்டபம் பார்த்துட்டோம். அதுக்கு மேல போக மண்டபம் ஆச்சாரிய ஹதயத்துல நாயனார் அழகா சாதித்தார். போக மண்டபத்தில் வீணையும் கையுமான அந்தரங்கரை மகாமுனிவர் அனுவர்த்தித்த கிரமம். இது மூணாவது பார்க்க வேண்டியது. புஷ்ப மண்டபத்திலே குறும்பருத்த நம்பியை தொண்டமான் சக்கரவர்த்தி அனுவர்த்தித்ததை பார்த்துட்டோம். தியாக மண்டபத்தே திருக்கட்சி நம்பிகள் ஆலவட்டமும் கையுமான அந்தரங்க அவரை வைதிகோத்தமரான ராமானுஜர் அனுவர்த்தித்ததை பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க வேண்டியது போக மண்டபமான திருவரங்கத்தே எப்படி திருப்பாணாழ்வார் வீணையும் கையுமாக அந்தரங்க கைங்கரியம் பண்ணினார், அவரை மகாமுனிவர் அனுவர்த்தித்தார் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய சரித்திரம். அதுல முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அது என்ன பேர் போக மண்டபம். போகம்னாலே அனுபவம்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையோ, எல்லா விதத்திலையும் விசிராந்தியாக எந்த அவசரமும் இல்லாமல் விராமத்தோட வாழ்க்கையை ரசிச்சு நன்னா அனுபவிக்கிறான்னா அப்படின்னு சொல்றது இந்த ஊருக்கு தான் பொருந்துமா. அதனாலதான் போக மண்டபம் என்று கொண்டாடுகிறோம். அப்படி என்ன இந்த வாழ்க்கையை நாம ரசிச்சுடுறோமா அனுபவிச்சுடுறோமா, அனுபவிக்கும்படி இந்த திவ்யதேசத்துக்கு என்ன ஏத்தம்னு பார்த்ததுதான் நாயனார் அழகா சாதித்தார். அதுக்கு மணவாள மாமனிகளுடைய அற்புத வியாக்கியானம். இந்த ஊரை ஏன் போக மண்டபம்னு சொல்றோம்னா, தண்ணீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை தண்ணீர் பொன்னி. இது போக மண்டபமானத்துக்கு முதல் காரணம் சுத்தி ஓடுகிற மாலையாக பிரவகிக்கிற காவிரி. என்னைக்கும் ஒருத்தருக்கு ரொம்ப ஷூட்டு போயிட்டார், நிறைய வேலை பார்த்துட்டார், இப்படி இருக்கார்த்தால 6 மணிக்கு எழுந்தார், ராத்திரி 12 மணி வரைக்கும் ஓடுறார். இப்படினாலே முதல்ல அதனுடைய ஷூட்டை எது கணிக்கும் தெரியுமா? தீர்த்தமாடுதல் தான். ஒருத்தருக்கு போகம்னா ஆரம்பமே தீர்த்தமாடுறதுதான். தீர்த்தமாடிட்டா தான் மேல அலங்காரம், வஸ்திர தாரணம், சந்தன தாரணம், புஷ்ப தாரணம், திருவாபரண தாரணம், எல்லாத்துக்கும் முதல்ல தீர்த்தமாடணும் இல்லையோ. அடிப்படை ஆச்சாரத்துக்கும் தீர்த்தம் தான்.
அடிப்படை சுகத்துக்கும் தீர்த்தம் தான். ஏன்னா நம்ம தீர்த்தம் ஆடினாலும் ஒரு புத்துணர்ச்சி உடனே நமக்கு ஏற்படுறது இல்லையோ. போகத்துக்கு முதல் தேவை இரண்டு பக்கம் மாலையாக பிரவகிக்கிற காவிரி. இந்த காவிரி ஆற்றுக்கு நடுவுல தானே ரங்கநாதனே இங்க சயனித்து கிடக்கிறான். இந்த காவிரி ஆறு எதற்காக இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தது? இந்த காவிரி ஆற்றுக்கு நடுவுல ரங்கநாதன் எப்படி வந்து சேர்ந்தான்னு பார்த்தா தான் போகத்தினுடைய ஆரம்பத்தையே நம்மால புரிஞ்சுக்க முடியும். இந்த காவேரி வேறல்ல, விரஜை வேறல்லன்னு பார்த்தோம். எம்பெருமான் எங்கிருந்து வந்து சேர்ந்தார் தெரியுமா? அவர் பாட்டுக்கு சொஸ்தமா இருந்தார் ஸ்ரீவைகுண்டத்திலே. பிரம்மா ரொம்ப நாள் தபஸ் பண்ணினாராம். சரின்னு கூர்ம ரூபத்தோட முதல்ல பெருமான் சேவை சாதித்தான். போராது, நமக்கு இன்னும் அழகான திருவுருவத்தோட சேவை சாதிக்கணும். மறுபடியும் 1000 ஆண்டு காலம் பிரம்மா தபஸ் பண்ணினார். உடனே அவருடைய சத்தியலோகத்திலே திருப்பார்கடலில் நின்னும் புறப்பட்ட பெரிய விமானம், அந்த விமானத்தோட சத்தியலோகத்திலே தோன்றினானாம் எம்பெருமான். அந்த விமானத்தை தான் இன்னைக்கு நாம இந்த இடத்துல சேவிச்சுருக்கோம். இதைத்தான் இன்னைக்கும் பெரியோர்கள் சாதித்தார்கள். பிரபத்யே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம் பரஸ்ய பிரம்மணோயத்திர சேஷித்வம் ஸ்புடம் ஈக்ஷதே. எம்பெருமானுடைய பரத்தம் மேன்மை. இந்த பரத்தத்தை எங்கெங்க பார்க்கலாம் தெரியுமா? பிரபத்யே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம். பிரணவாகார விமானமான ஸ்ரீரங்க விமானம். விமானத்தை சேவிச்சுட்டாலே ரங்கநாதன் தான் பரதெய்வம். முதல்ல தெரிஞ்சு விடலாமா? இன்னொரு எங்கேயான்னு சொல்லுங்கோள் என்ன? ஓம் பிரணவம் இருக்கே பகவானுடையது. ஓம் நமோ நாராயணாய. அதுல முதல் சப்தமான பிரணவம். இந்த பிரணவத்திலே பெருமானுடைய பெருமகள் அத்தனை சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரணவாகார விமானத்திலேயும் உண்டு. பிரணவத்திலேயும் அவன் பெருமைதான், பிரணவாகார விமானத்திலேயும் அவன் பெருமைதான். இன்னொரு இடத்துல பாத்துக்கலாம், ஸ்ரீபாஷ்யத்திலும் அவன் பெருமைதான். ராமானுஜர் சாதித்த 4 அத்தியாயங்களுடைய கூடின ஸ்ரீபாஷ்யம் பிரபத்தே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம். ஸ்ரீபாஷ்யத்திலேயே சேவை சாதிக்கிறான். ஸ்ரீபாஷ்யத்துல தெரிஞ்சு விடலாம். முடியலையா? சுருக்கமான ஓம்கரத்துல தெரிஞ்சு விடலாம். இன்னும் முடியலையா? கண்ணால ஸ்ரீரங்க விமானத்தை பார்த்தாலே தெரிஞ்சு விடலாம். பகவானுடைய பரத்தம் தெரிய இது இத்தனை இடத்தை காட்டினார்கள் பூர்வர்கள். அந்த ஸ்ரீரங்க விமானம் முதல்ல சத்தியலோகத்திலே இருந்து நிறைய நாட்கள் திருவாராதனம் பண்ணப்பட்டது பிரம்மாவாலே. நல்ல வேளை அந்த பிரம்மாவனுடைய சத்தியலோகம் வரை இக்ஷ்வாகுங்கிற ராஜா போட்டு வருவனாம். இக்ஷ்வாகுதான் ராமனுடைய குலத்துக்கே முதல் ராஜா. சூரிய வம்சத்துக்கே பிரதிநிதியாக இக்ஷ்வாக்கு வந்து திருவவதாரம் பண்ணினான். இக்ஷ்வாக்கு ரொம்ப நாள் முன்னாடி கீதாச்சாரியன் சொன்ன கர்மயோகத்தை தான் கேட்டு இருக்கா. கீதையின் 4வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பம். அங்க அர்ஜுன ஒரு கேள்வி கேட்ட கண்ணன் சமாதானம் சொல்லிருக்கான். அபரம் பவதோ ஜன்ம பரஞ்சன்ம விவஸ்வதா கதமேதத் விஜானியாம் தம் ஆதௌ புரோக்தவானிதி. கண்ணன் சொன்னது அர்ஜுனுக்கு, இந்த கர்மயோகத்தை உனக்காக புதுசா விட்டு கட்டி சொல்றேன்னு நினைச்சுக்காத அர்ஜுனா. என்ன இவன் நினைச்சுட்டான், என்ன சண்டை போட வைக்கணுங்கிறதுக்காக கர்மயோகத்தை உபதேசிக்கிறான் போல் இருக்கு கண்ணன் விட்டு. உனக்காக நான் ஒண்ணு புதுசா கண்டுபிடிக்கலை. 28 சதுர்யுகங்களுக்கு முன்னால் இமம் விவஸ்வதே யோகம் துவம் ஆதௌ புரோக்தவானிதி. நான் விவஸ்வான்கிற சூரியனுக்கு சொன்னேன். விவஸ்வான் மனவே பிராக மனு இக்ஷ்வாகவே பிரவீத். விவஸ்வான் மனுவுக்கு சொன்னார், மனு இக்ஷ்வாகுவுக்கு சொன்னார். அன்னியிலிருந்து சூரியனிடத்திலேருந்து மனு, மனுவனிடத்திலேருந்து இக்ஷ்வாகு. இக்ஷ்வாக்கு அவ்வளவு பெரியவன், சாமானிய ராஜாவன். பகவானிடத்துல நேர கர்மயோகத்தையே பெற்றவன். அந்த இக்ஷ்வாகுவுக்கு ஒரு ஆசை, நண்பன் பிரம்மா. அப்பப்ப போய் பார்த்துட்டு வருவான். திடீர்னு ஒரு நாள் கேட்டான் இக்ஷ்வாகு, அழகான விமானத்தை நீர் வச்சுருக்கிறே, இது எம் பட்டணம் அயோத்தியில இருந்தா தேவலே. கேட்டுட்டான். பிரம்மா மறுக்க முடியுமா? சரி, எத்தனையோ மறுத்து பார்த்தாலும் கடைசியில ஒண்ணு நடக்கல. கொடுத்துட்டார். தனக்கு ஆத்மாவிட சிறந்ததான விமானத்தை எடுத்து கொடுத்தார் இக்ஷ்வாகுவுக்கு. இக்ஷ்வாகு வாங்கி கீழே கொண்டு வந்துட்டான். இப்ப ஸ்ரீவைகுண்டத்துல இருந்தவர் திருப்பார்கடலிலே தோன்றி சத்தியலோகத்துக்கு வந்து அயோத்தியாங்கிற பட்டணத்துக்கு வந்துட்டார். கடைசியில் அவர் எங்க போய் சேர்ந்தாலும் அது அயோத்தியா ஆயிடும் போது. அவர் கிளம்பின இடமே அயோத்தியா தான், வந்து சேர்ந்த இடமும் அயோத்தியா தான். தகர்க்க முடியாத திவ்யதேசம் அயோத்தியா. அந்த இடத்துல பெருமாள் இருந்தார். இக்ஷ்வாகுலேந்து ராமனுக்கு கிட்டத்தட்ட 35 ராஜாக்கள். ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல. ராமனுக்கு அப்புறம் ஒரு 34-35 பேர் இருந்திருக்கார். எல்லாம் அதே சூரிய குலத்திலே உதித்த ராஜாக்கள். ஒத்தொத்தரும் திருவாராதனம் பண்றார். நாம பண்ற 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்ல, நாம பண்ற 30-40 வருஷம் இல்லை. ஒத்தொத்தருக்கும் 20,000 வருஷம், 30,000 வருஷம். தசரதன் 60,000 வருஷம். திலீபன், மந்தாதா, கட்வாங்கன், அவன் அவளுக்கு பூஜ்யத்துக்கு ரொம்ப கணக்கு அவ்வளவா தெரியாது இந்த புராணக்காராளுக்கு. நம்ம எல்லாம் 220 சொல்றதுக்கே கட்டப்பட்டு இருப்போம். இவன் 60,000 வருஷம், அவன் 40,000 வருஷம், இவ 20,000 வருஷம்னா சுவாமி அது 200 இருக்கும். இவ அதோ தப்பி பூஜ்யத்தை சேர்த்து 20,000 40,000 சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறாப்புலே அத்தனை நாட்கள் திருவாராதனம். ராமனும் திருவாராதனம் பண்ணிவிட்டான். ராமன் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துலதான் விபீஷணனுக்கு எடுத்து கொடுத்தானே ராமன். விபீஷணன் விடகெடுத்து கொண்டு
திரும்ப போறான் ஸ்ரீலங்கைக்கு. ராமராவண யுத்தம் முடிஞ்சு படுத்து. முடிஞ்ச பிற்பாடு இப்ப விபீஷணனுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சு ராமன் ஒருத்தருக்கா விட கொடுத்துட்டு இருக்கான். விபீஷணன் போயிட்டு வரேன்னு விட்டா, நான் பரிசு கொடுக்க வேண்டாமா? எவ்வளவு ஒத்தாசை பண்ணிருக்கான். விபீஷணன் இல்லாம சீதை அடைஞ்சிருக்கவே முடியாது ராமன். நல்ல வேளை இவன் ஒத்தாசை பண்ணானே, இவனுக்கு ஏதான கொடுக்கணும்னு ஆசை. சாமான்யமா உதவி பண்ணிருந்தா 10,000 கொடுத்து அனுப்பிச்சு விடலாம், இல்ல வேற ஏதாவது ரத்னஹாரம் புஷ்பஹாரம் கொடுத்துடலாம். சீதையான உயிரையே திருப்பி தேடி கொடுத்திருக்காங்க. நம்ம உயிரினும் மேலான ஏதாவது ஒரு தத்துவத்தை தான் கொடுக்கணும் என்று ராவன் முடிவுக்கு வந்து, ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகு குல தெய்வத்தம், இக்ஷ்வாகு குலத்துக்கே தெய்வமான ஜெகநாத பெருமான விபீஷண உன் கையிலே ஒப்படைக்கிறேன், நீ வைத்துக் கொண்டு ஆராதனம் பண்ணுவாய் என்று கொடுத்தானா. முதல்ல அந்த சத்தியலோகத்துல தோன்றினாரே, அது ஐப்பசி மாசத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே ஸ்ரீரங்க விமானம் அந்த இடத்துல தோன்றியுள்ளது. அதே போல பங்குனி மாசத்துல தான் ராமன் எடுத்து கொடுத்திருக்கிறான் விபீஷணனுக்கு இந்த விமானத்தை. அடிய ஸ்ரீரங்க விமானம்னு புரியத்துக்காக சொல்றேன். அப்பெல்லாம் அதுக்கு ஸ்ரீரங்க விமானம்ங்கிற பேர் இல்லை. அப்ப பிரணவாகார விமானம் தான். வந்து சேர்ந்த அப்புறம் தான் ஸ்ரீரங்க விமானம். நமக்கு புத்தி கேட்டணுங்கிறதுக்காக ஸ்ரீரங்க விமானம்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பவே அதுக்கு ஸ்ரீரங்க விமானம் பேரான ஆறு தப்பா நினைச்சுட வேண்டாம். விபீஷணனுக்கு எடுத்து கொடுக்க விபீஷணன் புஷ்பக விமானத்துல எடுத்து வச்சுட்டான். அயோத்தியிலிருந்து ஆகாசத்துல போயிட்டு இருக்கார் ஸ்ரீலங்கையை நோக்கி. அப்ப கீழே நம்மூர் வந்தது. உபய காவேரி மத்தியத்திலே சேஷ பீடம் சித்தமா காத்துட்டு இருந்துதான். இந்த ஆதிசேஷன் ஏற்கனவே உண்டு. பெருமாளோட கூட அவர் வரல, பெருமாளுக்கு அப்புறமும் அவர் வரல. ஆதிசேஷன் முன்பேயே வந்து காத்திருந்தான். சேஷ பீடத்திலே பெருமானார் கத்தியத்திரயத்துல சாதித்தாரு, ஸ்ரீயாசக ஆசீனம் அனந்த போகினி. அனந்த போகத்திலே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமாரோட ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் எழுந்தொழி இருக்கிறான். அவன் வரணும்னா நம்ம ரங்கநாதன் இடத்திலே பார்த்திருப்போம். இவர் ஒரு நாள் வெளியில புறப்பாடுன்னா பரிகரங்கள் அத்தனை முதல்ல வண்டியில அந்த இடத்துக்கு போயிடும். எந்த மண்டபத்துக்கு பெருமாள் எழுறாரோ பக்கத்துல சாமான அத்தனை முதல்ல வண்டியில போயிடும். அப்புறம் தான் பெருமாள் எழுந்தொள்றார். அதே போலத்தான் இப்பவும் விட்டார். முதல்ல ஆதிசேஷனை கீழே போயிட்டு வான்னுட்டார். வந்து இந்த இடத்துல சித்தமா காத்துந்தான் ஆதிசேஷன். இப்ப பெருமான் மேல போயிட்டு இருக்கச்சே நண்பகல் வந்தது. மாத்தியான்னிகம் பண்ணணும் முதல் தேவை விபீஷணனுக்கு. நம்ம சந்தேகம் வரும், விபீஷணன் கூட மாத்தியான்னிகம் பண்ணுவனா? நாங்களே பண்றதில்லை. இது எதுக்கு இப்ப ராட்சசன் வேற இப்ப மாத்தியான்னிகம் பண்ணணுமா? இது மனுஷன் நாம பண்ண மாட்டேங்கிறோம். ராட்சசன் பண்ணுவனானா அவனுக்கு இருக்கிற ஆச்சாரம் அத்தனை, விபீஷணனுக்கு இருந்த ஞானம் அத்தனை. ஒண்ணு ராவணனுக்கு ஞானத்துல குறவே கிடையாது, மகா ஞானி. ஆனா பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? இந்திரியங்களுக்கு தோத்து போனான். இந்திரியங்களை மட்டும் வசத்துல வச்சிருந்தானா மந்தோதரி முதல்ல ஓடி வந்தா. ராவணன் மாண்டு கீழே விழுந்து விட்டான். எழுந்து வந்தவள் வெட்டமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா ஜீவத்சவக்ஷா நித்யஸ்ரீ அஜய்யா சாஸ்வதா துருவா. ராமனை பத்தி அபாரமா ஸ்தோத்திரம் பண்ணா. அப்ப சொல்றா ராவணா, உன்னை ஒத்துரை இந்த உலகத்துல ஜெயிக்க முடியாது. இந்த ராமன் எம்மாத்திரம், ராமனால ஜெயிச்சிருக்கவே முடியாது. நீ மட்டும் உன் மனசை அடக்க கத்துன்னு இருந்தியானா இந்த ராமனாவது இன்னொருத்தனாவது ஆறு ஜெயித்திருப்பார்கள். அத்தனை ஞானம் உண்டு ராவணனுக்கு. இந்திரியங்களுக்கு தோத்து போனான். அதனால விபீஷனும் சாமானிய நன்னு. அவன் ஆச்சார அனுஷ்டானத்துல ஊறி திளைத்தவன். கீழே இறங்கியாகணும் ஒரு கட்டம். இரண்டாவது, இந்த பங்குனி மாசம் வந்துட்டபடியாலே பங்குனி உற்சவத்தையும் நடத்தி ஆகணும். தனக்கு நழிய எடுத்து மாத்தியான்னிகத்துக்கு பங்குனி உற்சவம்ங்கிறது ஏற்கனவே தெரிந்த உற்சவம். ராமன் சொல்லி கொடுத்திருக்கான், இந்த பெருமாளை எப்ப திருவாராதனை பண்ணணும், இவருக்கு என்னென்ன உற்சவம் எல்லாம் பண்ணணும் இன்னும் சொல்லி சொல்லி நாம பண்ணோம். பூபதி திருநாள் இன்னைக்கு கொண்டாடுறோம் இல்லையோ, பூபதி ராமன் தான் பூபதி. அவன் எவ்வளவு பெரிய ஆராதனங்கள் எல்லாம் பண்ணிருப்பான். ஆராதித்தான் தானும் விபீஷணனுக்கு கொடுக்க விபீஷணன் நேர கீழே இறங்கி விட்டான். அதுக்குள்ள இந்த பெருமாளே கீழே பார்த்தவர், இடம் நன்னாத்தான் இருக்கு, போக மண்டபம் தான் என்கிற முடிவுக்கு தானும் வந்துட்டாராம். அப்படி பெருமாளையே மயக்கிற அளவுக்கு இந்த திவ்யதேசத்தே என்ன ஏற்றம் இருந்தது. ஒரே பாசுரத்துல தொண்டர்புழி ஆழ்வார் சாதிக்கிறார், வண்டினம் உரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீ தனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை. இது வரைக்கும் இனிமே அண்டர்கோன் அமரும் சோலை. இத்தனை நாள் பாட்டு இருந்தது வேற, இனிமே பாட்டு மாறினதே வேற. இத்தனை நாள் எப்படி இருந்ததுதான்? வண்டினம் உரலும் சோலை, வண்டுகள்லாம் ரீங்கரிக்கிற சோலை படைத்தது. இந்த ஊரையே ஆறாமம் சூழ்ந்த அரங்கம்னு சொல்லுவார்கள். யோசிச்சு பாருங்க, நாம இங்க 7 வீதி உள்ளுக்குள்ள இருக்கோம் இல்லையா, சப்த பிராகார மத்தியத்துல நாம உள்ள இருக்கோம். இப்ப இருக்கட்டும், இப்ப ஏதோ கொஞ்சம் ஊர் பெருகி மேல அடைய வளைஞ்சா, அதுக்கு மேல இது அது எல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. எத்தனை போனாலும் கடைசி பட்சம் 3 மைலான்னு தாண்டினாத்தான் காவேரி வரும். அது உடனே இப்ப தாண்டின உடனே காவேரி வந்துடுறது இல்ல. சுத்தி எவ்வளவு தூரம் பல்கி பெருகி கிடக்கிறது. நடுவுல இருக்கிற எல்லாம் ஆறாமம் சூழ்ந்த வரங்கம். எத்தனை சோழ வாய்ப்பு, நீர் வாய்ப்பு, நில வாய்ப்பு. ஊரை சுத்தி காவிரியும் சோலையும் இருந்தாலே ஊருக்கு ஒரு அழகுதான், ஊருக்கு ஒரு குளிர்ச்சி தான். அதை தள்ளித்தானே இந்த ஆறாமம்ங்கிற சோலை தள்ளித்தானே இந்த இடத்துக்கு நாம வரும். இந்த சோலை சூழ்ந்த திருவரங்கத்தை கண்டான். வண்டினம் உரலும் சோலை, வண்டு இனங்கள்லாம் ரீங்கரிக்கிறதான். ஆக வண்டினம்
முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை. வண்டுகள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து, முரலும்னா ரீங்கரிக்கிற சோலை இந்த திவ்யதேசத்துக்கு உண்டானது. எதே போல ரீங்கரிக்குமா? பரமோதத்திலே எல்லாரும் சாமகானம் பண்ணுவார்கள். இந்த சாமகானம் பாடி பாடி எப்படி ஆனந்தத்தை குறைச்சுப்பார்களோ அதே போல இந்த ஊர்ல வண்டுகள்னா ரீங்கரிக்கிறது ஆழ்வார்களுக்கு சாமகானம் பண்றாப்புல தோன்றதான். வண்டின முரலும் சோலை, இந்த வண்டுகள்லாம் கூட்டமா வந்துதான். கருத்த வண்டுகள் தாழ பறந்த உடனே மேகம்னு மயில்லாம் தப்பா நினைச்சு கொடுத்தான். ஆக மேகம் வந்ததுன்னா மேகத்தை பார்த்து மயில் ஆடணும் இல்லையோ. வண்டின முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை. மேகமே இல்லைங்க, வண்டு கூட்டத்தை மேகம்னு நினைச்சுண்டு மயில் கீழே ஆடிட்டு இருக்கு. மயிலினம் ஆளும் சோலை. மயில் ஆடின உடனே நிஜமான மேகம் மேல இருக்கும் இல்லையோ. மயில் ஆடுறதே நாம வந்துட்டோமோ அப்படின்னு அதுக்கு சந்தேகம் வந்துட்டாங்க. அது வரவே இல்லை, அது வந்தா தான் இது ஆடி இருக்கணும். வண்டுகள் வந்ததை பார்த்து கீழே மயில் ஆட ஆரம்பிக்க, மயில் ஆடினபடியால தான் வந்துட்டோம் நினைச்சுன்னுட்டு மேல இருக்கிற மேகங்கள்லாம் கவிஞ்சு வந்துடுத்தான். வண்டின முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை. கொண்டல் மீது அணவும் சோலை. கொண்டல்னா மேகம். கொண்டல் மீது அணவும் சோலை. குயிலினம் கூவும் சோலை. இந்த மயக்கத்துக்கு ஆட்படாதது குயில் மட்டும்தான். அது தனியா உட்காண்டு எல்லாரும் மயங்கினா கிடக்கிறீர்கள் இந்த ஸ்ரீரங்கத்திலே. என்ன நடக்கிறதுன்னே புரியல, நான் ஒத்தனா தெளிஞ்சு இருக்கேன். என்ன குயிலினம் கூவும் சோலை. வண்டுகளும் மயில்களும் கொண்டல்களும் குயிலினமாக கூவுகிற சோலை படைத்த விதேசம். இங்கேயே இருந்துருவோம். இருக்கணும்னு அவ நினைச்சது 9 நாட்களுக்கு தான். பங்குனி மாசம் உற்சவம் ஆரம்பிச்சு உத்தர நட்சத்திரம் வரைக்கும், பங்குனி உத்தரம் 9வது நாள் உற்சவம் வரைக்கும் தான் இருக்கணுங்கிற நினைவு. விபீஷணன் அந்த எண்ணத்தோட தான் இறங்கினார். ரங்கநாதன் எந்த எண்ணத்தோட இறங்கினார்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். இறங்கி விட்டார். இறங்கி கீழே திருப்பள்ளி கொண்டான் பெருமான். உற்சவமும் முடிந்து கிளம்பணும். அப்பதான் இந்த தேசத்துல தர்மவர்மாங்கிற ராஜா இருந்தான். தர்மவர்மா திருச்சுத்து தான் இன்னைக்கு முதல் திருச்சுத்து. நம்பெருமாளை சுத்தி இருக்கிற சின்ன பிரதட்சணத்துக்கு தர்மவர்மா திருச்சுத்துன்னு பேர். அவன் தான் முதல்ல இந்த ஊரையே நிர்மாணித்து உள்ளுக்குள்ள பெருமாளுக்கு ஆஸ்தானம் ஏற்படுத்தி வைத்தான். அடியார்கள் எல்லாரும் அவசியம் போற்ற வேண்டிய ஒரு அதிகாரி அந்த தர்மவர்மா. அவன் தான் முதல்ல பெருமாளை பிரார்த்தித்தான் விபீஷன் இடத்திலே. நீ பாட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டீர்னா எங்க ஊர்ல தான் இந்த பெருமாள் இருக்கட்டுமே. அவன் கேட்டான், எனக்கு அவர் கொடுத்ததே ஆச்சரியம், நான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன், நீ என்ன குறுக்க வந்து கேட்கிறாய்? லே இக்ஷ்வாகுவுக்கு நான் ரொம்ப நண்பன். அயோத்திக்கு போறச்சே வரச்சே எல்லாம் இந்த விமானத்தை அந்த ஊர்லயே நான் பார்த்திருக்கேன். அவரா பார்த்து நிருகேத்துக்குமா இப்ப என் வீடு நோக்கி வந்திருக்கார். அதனால இங்கேயே இருந்தா தேவையிலையே கேட்டான் தர்மவர்மா. அதெல்லாம் முடியாது, நான் எடுத்துன்னு போட போறேன் என்று சொல்லி பிடிவாதத்தோட விபீஷணன் பெயர்க்க முற்பட, பெருமான் அந்த இடத்துல இருந்து எடுத்துன்னு போகணும்னு முற்பட்டா. பெருமாள் சொன்னாரா, விபீஷணன் அவனா இங்கேயே இருந்து விட்டமா, இந்த ஊர் அழகா இருக்காப்புல இருக்கே, நான் இந்த திவ்யதேசத்திலே இருந்துடுறேனே. ரங்கங்கதா, ஆசைப்பட்டு வந்து சேர்ந்த ஊர் ஸ்ரீரங்கம். ரதிங்கதா, ரதி ரத்தின ஆசை, ஆசையோட இந்த திவ்யதேசத்துல இருக்கேன்னு சொன்னார் இல்லையோ. அதனாலதான் திவ்யதேசத்துக்கு ரங்கம் ரங்கம்னு பேர். இங்க இருக்கேன்னு சொல்ல, அப்ப விபீஷணன் திடீர்னு மாத்தினுட்டான். நானும் இங்கேயே இருந்துடுறேன், உனக்கு திருவாராதனை பண்ணத்தானே என்ன பண்ணித்தான் ராமன், நீ வரலன்னு சொல்லிட்டேன்னா நான் இந்த திவ்யதேசத்துல இருந்துடுறேன் பிடிவாதமா சொன்னான். பார்த்தான் ரங்கநாதன், அது பண்ணாதே, நீ இருக்க வேண்டியது ராட்சசர்கள் ஸ்தானம், நாங்க இருக்கிறது மனுஷர்கள். நாங்க ராட்சசனா மாறுவனே தவிர நீ மனுஷனா மாறிடவே கூடாது. அது மட்டும் கூடவே கூடாது, நீ உன் ஊரை நோக்கியே போடுவா சொல்லிட்டான் ராமன். அப்ப விபீஷணன், அப்ப உனக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாதா, நீ என்ன கட்டாட்சிக்க வேண்டாமான்னு கேட்க. கவலைப்படாதே, அநேகமா எல்லா திவ்யதேசமும் வடக்கு நோக்கி இருக்கும், கிழக்கு நோக்கி இருக்கும் திருமுக மண்டலம். உனக்காக தெற்கு நோக்கி கிடப்போம், நீ எனக்கு தெற்கதானே சேவை சாதிக்கிறாய், தெற்கு நோக்கி நானும் சயனிக்கிறேன்னு வார்த்தை கொடுத்தானா பெருமாள். அதனாலதான் இன்னைக்கு ஸ்ரீ ரங்கநாதன் தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவண துயிலுமாகண்டுடலன குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. குடதிச முடிய வைத்து குணதிச பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலும் கண்டு. பெருமாள் சேனிச்சிருக்கிற அழகு என்ன அழகு! குடதிசை முடிய வைத்து குணதிச பாதம் நீட்டி கிழக்கு பக்கம் நாம் இருக்கிற திசையை நோக்கி திருவடிகளை நீட்டுட்டான். நேர் எதிர் மேல பக்கத்திலே திருமுடிய வைத்தான், வடக்கு பக்கத்திலே பின்புறத்தை காட்டினான். தெற்கு நோக்கி சயனித்தான் எம்பெருமான். தென் திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுள் என்ற அரவணை துயிலும். துயிலுமான துயில் இருக்கிற பிரகாரம் என்ன அழகு! பகவானுடைய சயனித்த திவ்யமான சேவை. இதைத்தான் திருப்பாணாழ்வார் பாடினார். அரவின் அனமிஷ மேய மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்த கவர்ந்ததுவே. அரவின் அனமிஷ மேயமாயன் கிடந்தான். சரின்னு விபீஷணன் கிளம்பி தன்னுடைய ராஜ்யத்துக்கு போக, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம ஊரிலே கிடந்து சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். ஆக இந்த ஊர்னுடைய போகத்துக்கு ஆசைப்பட்டு தான் ரங்கநாதனே இங்க வந்து சேர்ந்தார். மேலேந்து பாக்கச்சு அது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. உபய காவேரி தெரிஞ்சது, நடுவுல இருக்கிற சோலை தெரிஞ்சது, ஊர் தெரிஞ்சது, வந்து படுத்துட்டான்.
அதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ணதான் இவ்வளவு பெரிய திவ்ய தேசமே. முதல்ல கிளம்பினது எந்த இடத்தே? ஸ்ரீவைகுண்டம், திருப்பார்கடல், பிரம்மாவனுடைய சத்தியலோகம். சத்தியலோகத்தை முதல் ஸ்தானமா வச்சுப்போம். அங்கிருந்து அயோத்தி, அயோத்தியிலேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கம். இது 3வது ஸ்தானம் பெருமாளுக்கு. இப்ப மனுகுல மகீபால வியானம்பர மௌலி பரம்பரா மணிமகரி காலோஜிஹி நீராஜிதாங்கிரி சரோருகா ஸ்வயமத விபோ ஸ்வேன ஸ்ரீரங்க தாமனி மைதிலி ரமண வபுஷா ஸ்வாரதானி ஆராதனானி அதிலங்கிதான பராசர பட்டர் சாதிக்கிறார். எம்பெருமான் வந்ததே தனக்கு தானே திருவாராதனம் பண்ணிக்கிறதுக்காக அயோத்திக்கு வந்தானாம். ஏன்னா அயோத்தியில ராமன் தான் திருவாராதனை பண்ண, பெரிய பெருமாள் சேனிச்சென்று போறோம் இல்லையா? இப்ப தனக்குத்தானே ஆராதனம் தான். ரொம்ப நாளா யாராரோ திருவாராதனம் பண்ணா, அவன் பெருமைக்கு தந்தாப்புல 6 திருவாராதனம் பண்ண போறான். அவனுக்கு என்னைக்கும் ஒரு குறை, என் பெருமைக்கு தந்தாப்புல ஒத்தரும் பண்ண மாட்டேங்கிறானே. பக்கத்துல இருந்து நாச்சியார் சொன்னாராம், அதுக்கு இனிமே நீரே பிறந்து பண்ணிட்டா தான் உண்டு. நமக்கு மனைவி பண்ணி பண்ணி போட்டே இருப்போம். 10 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும். உப்பு சரியில்லை, புளி சரியில்லை, காரம் சரியில்லை, ஏதான்னு சொல்லிட்டு இருப்போம். 20 வருஷம் பொறுத்து பொறுத்து பார்த்தா கடைசியில் ஒரு நாள் உனக்கு இனிமே அடுத்த ஜென்மத்துல நீரே மனைவியா பிறந்துக்கும் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம இனிமே தொந்தரவே பண்ண வேண்டாம். அவ கோவம் வந்தா சொல்லிட்டு இல்லையோ, அதே போலத்தான் இப்ப பெரிய பெருமாளுக்கு நாச்சியார் சொல்லிட்டா, நீரே பிறந்து உம திருவாராதனம் பண்ணிக்க வேண்டியதான். இனிமே மத்த பேரால உமக்கு பண்ணி ஆகாது. அதனாலதான் ராமனாகத்தானே ரங்கநாதனாகத்தானே 2 தானே இருந்து திருவாராதனம் பண்ணி கொண்டானாம். இது எம்பெருமான் வந்திருந்த வைபவம். அப்படி பார்த்தோம்னா இந்த 2 காவேரி ஓடுறதுக்கு என்ன காரணம்? ஒன்ன வடதிருக்காவேரின்னு சொல்றோம், ஒன்ன தென்திருக்காவேரின்னு சொல்றோம். இந்த 2 எதற்காக ஓடுறது தெரியுமா? ஒரு காவேரி ஒன்னுத்தினுடைய பிரதிநிதி, இன்னொரு காவேரி இன்னொன்னுத்தினுடைய பிரதிநிதி. எதற்கு? திருப்பார்கடலுக்கும் விரஜைக்குமாக ஒரு நதி ஓடுமா, விரஜைக்கும் சரையுக்குமாக ஒரு நதி ஓடுமா. சரையுங்கிறது அயோத்தியில் இருக்கிற நதி. இந்த சரையுக்கும் விரஜைக்கும் நடுவுல ஒரு நதி ஓடிட்டு இருக்கு. அதே போல திருப்பார்கடலுக்கும் விரஜைக்கும் நடுவுல ஒரு நதி ஓடுறது. இந்த 2 நதி தான் வடதிருக்காவேரி தென்திருக்காவேரியாக திவ்யதேசத்தை சுத்தி பிரவகிக்கிறதாக சொல்லுவார்கள். அது காவேரிக்கு உண்டான ஏற்றம் வேதவியாசர் தன்னுடைய ஸ்ரீமத் பாகவதத்தில் அழகா தெரிவித்தார். கொச்சித் கொச்சித் மகாபாக திரவிடேருஷ பூரிஷா தாமிரபர்ணி நதியத்திர கிருதமாலா பயஸ்வினி காவேரீச்ச மகாபாகா. காவேரி நதியை பத்தி வேதவியாசர் தன்னுடைய ஸ்ரீமத் பாகவதத்திலே அழகா காட்டியுள்ளார். எதுக்காக சொன்னார்னா, தாமிரபரணி காவிரி முதலான ஆற்றங்கரைகளிலே நாராயணனே எல்லாம்னு சொல்ற ஆழ்வார்கள் அவதரிப்பர்கள் என்று பாகவதத்திலேயே கூடி காட்டிட்டு போயிருக்காருன்னா எத்தனை வைபவம் இந்த காவிரி நதிக்கு இருக்கணும். இப்ப காவிரி தான் சுத்தி பிரவகிக்கிறது. காவிரிக்கு அருகிலே 8 தீர்த்தங்கள். இந்த ஸ்ரீரங்கம்ங்கிற கஷேத்திரம் இருக்கு. இந்த கஷேத்திரத்தை ஒரு தாமரை பூவை போல மனசுல நாம நினைச்சுக்கணும். தாமரப்பூவுக்கு நடுவுல கரணிக்கை இருக்கும் இல்லையோ, இந்த நடுவு கரணிக்கை தாமரைகள். இந்த கரணிக்கை தான் சந்திர புஷ்கரணி. இந்த சந்திர புஷ்கரணியை சுத்தி அஷ்டதள தாமரை. அஷ்டதளம்னா 8 தளங்கள், 8 தீர்த்தம் இருக்கு இந்த ஊரை சுத்தி. இது நம்ம பார்த்தோம்னா நாழியாகும். எந்தெந்த நாள் எந்தெந்த உற்சவத்துல அந்தந்த தீர்த்தத்துக்கு பெருமாள் எழுந்தருள்றார், எங்கெங்க நடக்குன்னா கணக்கெல்லாம் இந்த விதேசத்திலே எழுதி வச்சிருக்கார். அஷ்ட தீர்த்தங்கள் அஷ்டதள தாமரைய போலே. இந்த தாமரை இருக்கணும்னா கீழே ஒரு நாளம் இருக்கணும் இல்லையோ, காவிரி தான் நாளம். இந்த தாமரையான புஷ்கரணிகளோட சேர்ந்ததை காவிரி யாருதான் நாளம் தண்டாட்டம் தாங்கிட்டு இருக்கு. இந்த தண்டு ஒரு மலையில இருந்து தானே இருக்கணும். தண்டு முளைக்கணும்னா ஒரு மலையில இருந்தா தண்டு முளைக்கும், ஒரு செடியில இருந்தா முளைக்கும். சஹ்யாத்ரி, சஹ்ய மலைங்கிறது அகத்திய முனிவருடைய மலையொல்லிய, அந்த மலையில இருந்துதான் காவிரி ஆறு பெருக்கெடுத்து ஓடி வருகிறாள். சஹ்யாத்ரியே மலையாக, காவிரி ஆறே தண்டாக. தண்டிலே இருக்கிற தாமரையினுடைய 8 இதழ்களே 8 தீர்த்தங்களாக, கர்ணிகை சந்திர புஷ்கரணியாக எல்லாம் நல்லா தான் இருக்கு. பெருமாள் எங்கே? சுவாமி சுத்தி சுத்தி சொல்லிட்டீரே, அவர் எங்க இருக்குன்னா இந்த தாமரையில தூக்கிட்டு இருக்கிற கருத்த வண்டாக. இந்த தாமரைக்கு நடுவில் ஒரு வண்டு தூங்கணும் இல்லையோ, இந்த 2 வண்டு தூங்கிட்டு இருக்கு. இங்க ஒரு வண்டு இல்ல, ஒன்னு ஸ்ரீரங்கநாதன் மத்தொன்னு ஸ்ரீரங்கநாச்சியார். இந்த திவ்ய தம்பதிகளான 2 வண்டுகளும் இந்த கரணிகைக்கு நடுவிலே கிடந்து தூங்குகிறார்களாம். இந்த காவிரியை நினைக்கவே ஆனந்தம் தான். காவிரின்னு சொன்னாலே நமக்கு எத்தனை குளிர்ச்சி ஏற்படுறது. தர்ம அர்த்த ஏதோ காவிரி இங்க பிரவகிச்சுட்டு இருக்குன்னு நினைச்சிட வேண்டாம். புருஷார்த்தங்கள் 4: தர்ம அர்த்த காம மோட்சங்கள். தர்மம்னா எல்லாருக்கும் தெரியும் தர்மம். அர்த்தம்னா சொத்து சேர்க்கறது, பணங்காசு ஐஸ்வர்யம். காமம்னா ஆசை இன்பத்தை அனுபவித்தல். மோட்சம்னா பரமோதத்திலே இன்பம் துய்த்தல். இதைத்தான் அழகா திருவரங்கத்த மதனார் சாதித்தார். சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்னிவை 4 என்பர். புருஷார்த்தங்கள் 4ன்னு சொல்றோம் இல்லையா, இந்த 4 புருஷார்த்தங்களும் இந்த ஊர்ல எங்கேயும் தேடிண்டே போக வேண்டாம். வடதிருக்காவேரிக்கு 2 கரை இருக்கா, தென்திருக்காவேரிக்கு 2 கரை இருக்கா. இந்த 2 4 கரைகள் தான் 4 புருஷார்த்தமா. 2 காவிரி எதற்காகன்னு கீழே பார்த்துட்டோம். இனி அந்த காவிரிக்கு 2 கரை இருக்குமோ இல்லையா, வடதிருக்காவேரிக்கு வடகரை தென்கரை, தென்திருக்காவேரிக்கு வடகரை தென்கரை. 4 கரை இருக்கா.
இந்த 4 கரையில இந்த 4 புருஷார்த்தங்கள் எங்க இருக்கு தெரியுமா? வடதிருக்காவேரிக்கு தென்கரை வடகரை இருக்கும் இல்லையோ, தர்ம அர்த்தங்கள். வடதிருக்காவேரினுடைய தென்கரை தர்மம், வடதிருக்காவேரினுடைய வடகரை அர்த்தம். அதே போல தென்திருக்காவேரி இருக்கும் இல்லையோ, தென்திருக்காவேரினுடைய வடகரை மோட்சம், தென்திருக்காவேருடைய தென்கரை காமம். இந்த இடத்தை சொல்லச்சவே கொஞ்சம் கண்ணை மூடிக்குங்கோ. மூடினு யோசிச்சு பார்த்தோம்னா, இது வடதிருக்காவேரி, இது தென்திருக்காவேரி. அதுக்கு வடக்குன்னு சொன்னா அப்ப நம்ம ஊரை தாண்டி தானே இருக்கு, ஊருக்கு கிட்டக்க இல்ல. ஊருக்கு கிட்ட இருக்கிறது வடதிருக்காவேரினுடைய தென் பக்கம், ஊருக்கு கிட்ட இருக்கிறது தென்திருக்காவேரினுடைய வடப்பக்கம். தென்திருக்காவேரினுடைய வடக்கு நம்ம ஊரு பக்கத்துல இருக்கு, வடதிருக்காவேரினுடைய தெற்கு நம்ம ஊரு பக்கத்துல இருக்கு. அத ரெண்டும் என்னவா சொல்லிட்டா தெரியுமா? இத தர்மம்னு இத மோட்சம்னு சொல்லிட்டா. இப்ப இந்த காவிரிக்கு அந்த பக்கம் 2 கரை இருக்கும் இல்லையா, அது ஊருக்கு தள்ளி இருக்கு. அந்த 2 எது? ஒன்னு அர்த்தம், ஒன்னு காமம். ஸ்ரீரங்க திவ்ய தேசமே அர்த்த காமங்களை வெளியில தள்ளி தர்ம மோட்சங்களை உள்ள கொண்ட திவ்ய தேசம். இந்த 4 தர்ம அர்த்த காம மோட்சங்களை காவிரி ஆத்தினுடைய வடதிருக்காவேரி தென்திருக்காவேரியிலே 2 பக்கத்தினுடைய கரைகளாக பூர்வர்கள் எடுத்து காட்டினார்கள். இது காவிரி ஆற்றுக்கே உண்டான வைபவம். இந்த காவிரி சுத்தி ஓடுறதுதான் போகத்துக்கு முதல் அடையாளம். இந்த திவ்ய தேசத்தை ஏன் போகம் போகம்னு சொல்றோம்னா, போக மண்டபம்னா எப்ப பார்த்தாலும் தீர்த்தம் ஓடிண்டே இருக்கும் இல்லையோ, அதனாலதான் போக மண்டபம்னே சொல்வார்களாம். தென்னீர் பொன்னி திறக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் பெருமாள். இப்ப கிழக்கு நோக்கி நாம் இருக்கிற இடம் தான் இந்த ஊர்லயே உயர்ந்த இடம். திருவடி இந்த பக்கம் தானே இருக்கு. ஆழ்வார் திருப்பாணாழ்வார் என்ன சாதித்தார்? திருக்கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ளன பெரியவாச்சன வியாக்கியானத்துல சாதித்தார். பெருமானுடைய திருவடி நீள்றதுக்கு ஆரம்பிச்சுதான். முதல்ல திருவடி நீண்டு உத்தர வீதியை தாண்டித்து, சித்திர வீதியை தாண்டித்து, அடைவளைந்தான தாண்டித்து, தாண்டி போய் உறையூர்ல போய் திருப்பாணாழ்வார் கண்ணை திறந்து உள்ள போய் உட்கார்ந்து கொடுத்தான். எவ்வளவு தூரம் திருவடி நீளும்? நான் வரமாட்டேன்னு மறுத்தாலும் வேணும்னு பிடிவாதமா என் ஊரளவுக்கு வந்து திருக்கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ளனா ஒக்குன்னதே. இந்த திருவடி நீண்டு சயனித்திருக்கிறான் எம்பெருமான். இந்த விதேசத்துக்கு காவிரி பிரதானமான ஏற்றம்னு சொல்லுவார்கள். அந்த காவிரி ஆறு தண்ணீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள. இங்கிருந்து புறப்பட்டு இப்படி வடக்கு வழியா வந்து கிழக்க வருது இல்ல, பெருமாள் இப்படி திருவடியை நீட்டின்னு இருக்கா. எதுக்குன்னா இந்த காவிரி தன்னுடைய திரை கையால வந்து அடி வருடுகிறதாம். பெருமாளுடைய திருவடியை சேவிச்சோம்னா பல திவ்யதேசத்திலே நேர இப்படி 2 திருவடியை வச்சுருப்பா. நம்ம திவ்யதேசத்துல இயற்கையா ஒரு மனுஷன் எப்படி படுத்துட்டு இருப்பனோ அப்படிதான் பெருமாள் சயனிச்சுருப்பார். ஒரு திருவடி மட்டும்தான் நேரம் இருக்கும், மற்றொரு திருவடி இப்படித்தானே வளைந்து இருக்கு. சாமான்யமா இப்படியே படுத்துட்டு இருக்கிறதெல்லாம் ஒத்தராலையும் முடியாது. எத்தனை நாள் படுத்து பார்த்தாலும் ஒரு கால் இப்படி சாயத்தானே சாயும். இயல்பா சயனிச்சுருக்கிறதே போகத்துக்கு முதல்ல அடையாளம். மற்ற விதேசி போனா நேர சயனிச்சுருக்காருன்னா என்னமோ இழுத்து பிடிச்சு சயனிச்சு காப்பல இருக்கும். இங்க பெருமாளுக்கே ஒரு இயல்பு இல்லையோ, இந்த இயற்கை சயனம்ங்கிறதே இங்க இருக்கிற போக சயனமாக எம்பெருமானுடையது. அந்த திருவடி அப்படியே வருடி கொடுக்கிறாளாம் தண்ணீர் பொன்னி. இப்ப பொன்னிய பத்தி சொல்லச்சே ஹேம பகா நடகா ததித்தார் தானும். ஹேமா ஹேமன்னா பொண்ணு. இந்த பொண்ணை தன்னுடைய பேர்ல கொண்டவள் பொன்னியாறு. இந்த பொன்னியத்தான் இந்த இடத்துல குலசேகராழ்வார் சாதித்தாரு. ஏரடத்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் முன்னி ராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ண நீர் கொண்டு. பொன்னிய அங்க பார்க்க வேண்டாமா, இந்த ஊர்க்காரர் ரங்கநாதன் அனுபவிச்சா பொன்னிய கண்ணுல பார்க்கலாமா. கண்ணுல தீர்த்தம் தார தாரையாக காவிரி ஆறாக ஓடுகிறது. பரபரந்தோடிடும் காவிரி ஆறு. அந்த ஆற்றிட கிடைக்கிறதாம் ஐந்தலை அரவு. அரவம் சுமக்கிற பகவான் ரங்கநாதன். அவன் வந்து ரொம்ப ஆயாசப்பட்டு போயிட்டான். எத்தனை வருஷம் திருப்பார்கடல இருந்து சத்தியலோகம், சத்தியலோகத்தில இருந்து அயோத்தி, அயோத்தியில இருந்து ஆகாசம், ஆகாசத்துல இருந்து கீழே ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டானா எம்பெருமான். அதனால என்னைக்கு ரொம்ப சிரமமா இருக்கிறவா இப்படி சாயங்காலத்துல போவா, தோட்டத்துல ஒரு மரக்கிழமை மேல ஏறி உட்கார்ந்துப்பா. கீழே நதி வாய்க்கால் ஓடும் இல்லையோ, அதுல காலை அப்படி விட்டுனுட்டோம்னா சலன்னு இந்த ஜலம் காலை தடவிண்டே போனா நம்ம சூடெல்லாம் அடங்கறாப்புல இருக்கு. அதே போலத்தான் ஆழ்வார் ஒரு பாசனம் திருவல்லிக்கேணிலே மன்னாசனாக கிடக்கிறான். அதை பத்தி ஆழ்வார் சாதித்தார் தானும். ஐந்தளவாய் நாகத்து அணை, ஐந்தளவாய் நாகத்தணையாக திருவல்லிக்கேணி கடற்கரையில பெருமாள் மன்னாக பெருமாள் சேவை சாதிக்கிறார் இல்லையோ, அதே போல இங்கே ரங்கநாதன் சேவை சாதிக்கிறான். தண்ணீர் பொன்னி திறக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும். இந்த பொன்னி எப்படி இருக்கு? தெளிந்த நீர் பொன்னி, ரொம்ப தெளிவான நீர். நமக்கு சந்தேகம் வரும், இவர் தண்ணீர் பொன்னின்னு சொல்லிட்டார். அதே தொண்டடிப்புடியாழ்வார் தெளிவிலா கலங்கள் நீர் சூழ் திருவரங்கத்துள்ளோங்கும் ஒளிவுளார் தாமே என்னே தந்தையும் தாயுமாவார். ரங்கநாதன் தான் தந்தை தாய். ஆனா அந்த பொன்னியார தெளிவில்லாத கலங்கிய நீர் தொண்டடிப்புடியாழ்வார் பாடினார். குலசேகர ஆழ்வாருக்கு அவரோட என்ன சண்டேன்னு தெரியல. தென்னீர் பொன்னி தெளிந்த நீர் இவர் அந்த ஆழ்வார் பாடிவிட்டார். தெளிவில்லாத கலங்கல் நீர் அவர் ஆழ்வார் பாடினார். இது இப்ப தெளிந்த நீரா தெளிவில்லாத கலங்கிய நீரா? காவிரி என்ன நீர்னு புரியாது. 2 பேருக்கு சேர்த்து சமாதானம் பட்டர் தான் பண்ணி வச்சார். பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தை சாதித்தார். அது தெளிந்த நீர் தான்.
ஆனா இந்த ஊருக்கு கிட்டக்க வரச்சே கலங்க ஆரம்பிச்சுடுறதான். அது ஏற்கனவே தெளிந்துதானே கல்லணையில ஓடி வந்தது. இந்த வந்த சமயத்துல இந்த ஊருக்கு அருகில வர வர கலங்க ஆரம்பிச்சுடுதான். எதனால இந்த தெளிந்த நீர் பொன்னி கலங்கி கிடக்கிறது? பட்ட உத்தபூர்வ சதகத்துல அழகாத்தான சாதிப்பார் பகவான். அவனுக்கு ஸ்ரீரங்க நாச்சியாருங்கிறது தேவி. இந்த ஸ்ரீரங்க நாச்சியார் பிறந்தது எங்க தெரியுமா? துக்தாப்திரு ஜனகா, திருப்பார்கடல் தான் தந்தை. அத்தோட மட்டும் இல்ல, ஜனனி அகம் அகம் நான்கிற காவிரி ஆறு தான் தாய். துக்தாப்தி சமுத்திரராஜன் தான் தகப்பனார். இது காவிரி ஆரே பேசராப்பில் இந்த ஸ்லோகத்தை அமைத்தார். மாதா ஜனனி அகம், நான் தான் பெற்றிருக்கிற தாய். யாருக்கு தெரியுமா? புத்திரி பெண் ஆறு ஸ்ரீ, இந்த ஸ்ரீரங்க நாச்சியார் தான் புத்திரி. அதோட என்னுடைய மருமகன் ஆறு தெரியுமா? ஸ்ரீரங்கேஸ்வரோ வரஹ, வரன் தானு மருமக பிள்ளை ஸ்ரீரங்கநாதன் தான். ஸ்ரீரங்கநாதனே மருமகள், ரங்கநாச்சியாரே பெண்ணு, காவிரி தான் தாயார், திருப்பார்கடல் தான் தகப்பனார். ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்களா. அதனால இந்த தாயாருக்கு ஒரு பயம் பிடிச்சு கொடுத்து, நம் மருமகனுக்கு தகுந்தாப்புல சீர்சனத்தை செய்யணுமே. அது அவளுக்கு மனசுல ரொம்ப வருத்தமா இப்போ. ஓஹோ ஏதது அகமிக அருகமிக, இவர்களுக்கு அருகமான ஏதாவது ஒண்ண நாம செய்ய வேண்டும் பயந்து பயந்து இத்தீவ ஆக்குலா, ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டாளாம். இப்ப வருத்தப்பட்டிருக்காளோ இல்லையோ, அந்த வருத்தத்துல கலங்க ஆரம்பிச்சுட்டாளாம். கிட்டக்க வர இந்த மருமகனுக்கு என்ன செய்யறதோ என்ன கலங்கி எல்லாத்தையும் தன்னுடைய கையால அடிச்சுன்னு கொண்டு வந்து இந்த நகரத்தினுடைய வீதிகள்லாம் நிரப்புறாளாம். அத்தனை நிரப்பியும் இன்னும் ஒண்ணு என் மருமகனுக்கு ஏத்தாப்புல நான் செய்யலையே, என் பெண்ண ஒருவேளை கோவிச்சு விடுவோம் என்ன நினைச்சுன்னு காவிரி தாய் கலங்கி ஓடுறாளோ இல்லையோ. சுவாவத்தில் அவர் இயற்கையாகவே தெளிந்தவள் தான். ஆனா தெளிந்திருக்கிறவள் இந்த பயத்தால கலங்கி வராளோ இல்லையோ. அதனாலதான் தெளிவிலா கலங்கள் நீர்சூழ்னு சாதிப்பர்களாம் ஒரு வியாக்கியானம் பண்ணார். ரெண்டாவது தெரிவித்தார், இல்ல பெண்ணையும் மாப்பிள்ளையும் பார்க்க போறோங்கிற ஆனந்தத்திலே கரை புரண்டு வராளோ இல்லையோ, கலங்கி போயிட்டா. சரி சாமி வர்ற வரைக்கும் கலங்கி இருக்கட்டும், தாண்டி போறச்சே எதுக்காக கலங்கி இருக்கணும்னு கேட்டோம். இனிமே பார்க்க முடியாதேங்கிற கலக்கம், வரச்சே பார்க்க போறோமேங்கிற ஆசை, கலங்கி ஓடி வந்துட்டார். கிளம்பி போறச்சே இனிமே பார்க்க முடியாதேங்கிற வருத்தம் சமத்தோட போயிட்டாலாம். இந்த காவிரிக்கும் கங்கைக்கும் ஒரு சிறந்த போட்டி. கங்கையர் புனிதமாய காவிரி நடுபாட்டு பொங்கு நீர் பறந்து பாயம் அரங்கம்னு ஆழ்வார் சாதித்தாரு. கங்கையர் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு, கங்கையை காட்டிலும் புனிதம் காவிரின்னு சாதித்தார். என்னமா ஏற்பட்டது? அழகான ஒரு பிரமாண ஸ்லோகத்தை பெரியவாச்சான்கள் உதாகரித்தார். கங்கா சாமியம் புரா பிராப்தா தேவதேவ பிரசாதனாத், கங்கைக்கு சமம் காவிரின்னு பிரம்மா முதல்ல வரம் கொடுத்தார். இந்த காவிரி கங்கை இதெல்லாம் சேர்ந்து ஒரு பர்வத்தத்து பக்கத்துல இருந்துதான் விந்தியமலைக்கு பக்கத்துல. அப்ப ஒரு கந்தர்வன் வந்தான். அவ எல்லாரும் இருக்கச்சே சேர்த்து ஒரு கும்பிடு ஒரு சேவை போட்டுட்டு கிளம்பி போயிட்டான். இவாளுக்கு சண்டை வந்துடுத்து, யார குறித்து இவன் நமஸ்காரம் பண்ணினான். இந்த கூட்டமா இருக்கச்சே சேவிச்சுட்டா யாருக்குன்னு தெரியாத அவ கட்டப்பட ஆரம்பிச்சிருவா. இது ஒண்ணு தங்களுக்குள்ள போட்டுக்க ஆரம்பிச்சா ஒரு வருஷம். அந்த பெரியவனுக்கு வழக்கம் ஒரு திவதேசமா போய் எல்லாரையும் சேவிச்சுட்டு மறுபடியும் அந்த வருஷம் அதே இடத்துக்கு வந்து சேர்ந்தானா இவ சண்டை ஓயல. இவன் முதல் வருஷம் கை கூப்பிட்டு போயிருக்கான். இவ இன்னும் சண்டை போட்டுட்டே இருந்தாலாம். எதுவும் கேட்டா என்ன தாயே என்னமோ சண்டை போட்டுருக்கீங்கன்னா, நீ நமஸ்காரம் பண்ணிட்டு போனாலும் போன வருஷம் எங்களுக்குள்ள ஆறுன்னு தெரியல. அப்படியா? இந்த சண்டையை தீக்கிறதுக்கு பிரம்மாவிடத்திலே போங்கோ சொல்லுட்டான் இவனும். நேரம் இங்க இருந்து கங்கை காவிரி யமுனை எல்லாரும் பிரம்மாவிடத்திலே போய் எங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போனா ஆறுக்குன்னு கேட்க முற்பட்டார்கள். முதல் தடவை இந்த கந்தர்வன் யக்ஷனே ஒரு பதிலை சொல்லிட்டான், நான் நமஸ்கரித்தது கங்கைக்குத்தான் அப்படின்னு சொன்ன உடனே காவிரி தாய்க்கு ரொம்ப வருத்தம் வந்துடுத்தான். அவ ரொம்ப நாள் தபஸ் பண்ணி கடைசியா பிரம்மாவிடத்துல போய் நின்னு, பிரம்மா கவலைப்படாதே காவிரியின் கங்கை இனி சமம் தான் என்ன சொல்லி வச்சுட்டாளாம். கங்கா சாமியம் புரா பிராப்தா தேவதேவ பிரசாதனாத். முதல்ல இந்த கந்தர்வனே இந்த கங்கைக்கு தான் நமஸ்காரம்னு சொல்ல, அதுக்கு மேல போய் பிரம்மாவிடத்துல பிரார்த்தித்து காவிரி தாய் கங்கையோட சமம்ங்கிற பேரு பெற, இருந்தாலும் அவளுக்கு மனசு ஓயல. கங்கையோட ஒரு படி மேல் என்னன்னா நாம பேர் பெறணும். அது என்ன சமம்னு மட்டும் பேர். மறுபடியும் தபஸ் பண்ண ஆரம்பிச்சா பிரம்மாவை குறித்து. அப்பதான் பெரியவர் சொன்னாராம், இப்போதைக்கு இதை வச்சுட்டு திருப்திப்படு, அந்த ஊர்ல ஓடிண்டே இரு ஸ்ரீரங்கத்தை சுத்தி. ஒரு நாள் ரங்காவதரணாத் ஊர்துவம், ரங்கன் எம்பெருமான் கீழே வந்து சயனிப்பான். இந்த ரங்க அவதரணாத்து ஊர்துவம், ரங்கம் கீழே இறங்கின பிற்பாடு கங்கையை விட ஒரு படி நீ வசந்தவள்ங்கிற உனக்கு பேர் கிடைக்கும். என்னைக்கு ரங்கநாதனுடைய திருவடிகளை தழுவாயோ அன்னைக்கு கங்கையை விட நீ உயர்ந்தவள் பேர் கிடைக்கும்னு சொல்லி வைத்தார். இன்னைக்கு அந்த பேரோடே திகழ்கிறாளாம் காவிரித்தாய். அதுக்கு பட்டர் ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகத்துல சாதித்தார். இந்த துலா காவேரி மகாத்மியம்னு ஒரு கிரந்தம் உண்டு. துலான ஐப்பசி காவேரி இல்லையோ, பெருமாள் எல்லாம் சொர்ண பாத்திரத்திலேயே கண்டறிடுகிறாரே அத்தனையும். இப்போ சொர்ண பாத்திரம் துலா காவேரின்னு எல்லாரும் வந்து தீர்க்கமாட்டு போவா. எதுக்குன்னு இந்த துலா காவேரி மகாத்மியம் சொல்லும். இந்த ஜகத்தில் இருக்கிற எல்லா புண்ணிய நதிகளும் தங்களிடத்துல பெரியவர்கள்லாம் வந்து தீர்த்தமாடுறாள் இல்லையோ, அவ தங்கள் பாவங்களை அந்தந்த நதியில கழுவிட்டு போடுவா. அப்ப அந்த பாவத்தெல்லாம் சுமக்கிறது? இப்போ அந்த நதி தானே சுமந்தாகணும். அப்ப அந்த நதிக்கு பாவம் சேர்ந்துட்டே இருந்தா யார் அதை கழுவ?
ஐப்பசி காவிரியில வந்து கலந்து தங்க பாவத்தை கழுவிண்டு போகுமா. ஊர்ல இருக்கிற எல்லா நதியிலும் அவன் தீர்த்தம் ஆடினா அவரவர்களுடைய பாவத்தை தான் சுமக்க இந்த ஐப்பசி மாதம் துலா காவேரியிலே எல்லா நதிகளும் வந்து தங்கள் பாவத்தை களவும். தீர்த்தம் சுந்ததி. மற்ற அழகா ஒரு ஸ்லோகத்துல சாதித்தார். இந்த நதிக்கு, காவிரி நதிக்கு எத்தனை ஏற்றம் தெரியுமா? சுந்ததி தீர்த்தம். உலகத்து தீர்த்தங்களை எல்லாம் தீர்த்தம் ஆக்குகிறதாம். தீர்த்தமாக்குறதுன்னா புனிதத்தன்மை அடை வைக்கிறதுன்னு அர்த்தம். அழ்வாரே தீர்த்தம் தீர்த்தம் தீர்த்தம்னு பாட்டுல வரிசையா பாடி வைத்தார். தானும் தீர்த்தங்கள் 1000 திருவாய்மொழிக்கே திருநாமம். ஆக நம்மையும் புனிதத்தன்மை அடை வைக்கிறது இல்லையா? திருவாய்மொழியே தீர்த்தம், நம்மாழ்வாரே தீர்த்தம், திருக்குறுகூரே தீர்த்தம், பாடப்பட்ட ரங்கநாதனே தீர்த்தம். எல்லாமே தீர்த்தம் தான் நம்முடைய சம்பிரதாயத்திலே. தொட்டாலே சுத்தி ஏற்படுத்துறது இல்லையோ. ஆக எல்லா ஊர்ல இருக்கிற நதிகளும் இங்க வந்து தங்கள் தங்கள் பாவங்களை கழுவிக்கிறது. சுந்ததி தீர்த்தம், தீர்த்தம் சுந்ததி. அடுத்து சாதித்தார் பாதி நந்தன தருன்னு. ஊரை சுத்தி நிறைய சோலைகள்லாம் இருக்கும் இல்லையோ, அதை ஜாகிரதையா பாதுகாக்கிறதே காவிரி தான். இது இப்ப 2வது வைபவம். முதல் வைபவம் உலகத்து தீர்த்தங்களை புனிதம் ஆக்கு வைக்கிறது. 2வது வைபவம் பாதி நந்தன தருன்னு. மருமகன் எப்பவும் குளிர்ச்சியா சயனிச்சுட்டு இருக்கணும். இந்த வைகாசி மாசம் வந்தா மத்த ஊரை விட கடல் பக்கத்துல இல்லையோ, அதனால கொதிச்சு போகுது ஸ்ரீரங்கம். நம்ம மருமகன் சௌக்கியமா தூங்கிட்டு இருக்கணும்ங்கிறதுக்காக பாதி நந்தன தருன்னு சுத்தி இருக்கிற சோலையெல்லாம் அழகா தீர்த்தம் எப்பப்ப வேணுமோ அப்பப்ப கொண்டு போய் கொட்டி எல்லா மரத்தையும் ஜாகிரதையா பாத்துக்கிறதா. பாதி நந்தன தருன்னு. அடுத்து சாதித்தார். அத்தோட மட்டும் நிக்கிறதா. ரத்யாங்கணானி உக்ஷதி. ரதி அங்கணம். இந்த ஊருக்கு வீதிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் ரத்தி. அங்கணம்னா நார்ச்சந்தி. இந்த நார்ச்சந்தி வீதிகள் 2 காவிரி தான் பாத்துக்கிறதுன்னா நமக்கு சந்தேகம். காவிரி எங்க வீதியும் நார்ச்சந்தியும் பாத்துக்கிறது? இப்போ சந்தேகம் வரும். இது அந்தூர் கதை. பராசர பட்டர் இருந்த நாட்களிலே, அந்த நாட்களிலே இந்த காவிரி ஆறு நிறைய தூரம் பிரவகித்து ஓடி வந்திருக்கு. நம்மள வீட்டுல அங்கங்க சேவித்து பார்த்தோம்னா இந்த சப்த பிராகாரத்துக்குள்ள ஜனங்கள் மக்கள் அந்த நாள்ல வாழ்ந்தது கிடையாது. இந்த 7 பிராகாரத்துக்கு வெளியில தான் வாழ்ந்திருக்கா. ஆனா வெள்ளம் மறைச்சே மட்டும் இந்த 7 பிராகாரத்துக்குள்ள வருவாளாம். அங்கங்க இருப்பார்கள். வெள்ளம் வடிஞ்ச உடனே வெளியில போயிடுவா. திரும்ப வந்து வெள்ளம் இப்ப வடிஞ்சு விடுது. அப்பப்ப உள்ள வராள் இல்லையா, வரச்ச இதான் அன்னைக்கு நான் இருந்த இடம், இதான் நான் இருந்த இடம், இதான் நான் இருந்த இடம்னு ஒரு இடத்தையும் காட்டிப்பாளாம். இது எல்லாத்தையும் எங்க பூர்வர்கள் சாதித்தார்கள்னா, ஏராளும் இறையோனும் திசமுகனும் திருமகளும் கூறாளும் தனி உடம்பன். அழ்வாருடைய அழகான பாசுரம். பகவான் தன்னுடைய திருமேனில ஒருத்தருக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கான். சிவன் இங்கே, பிரம்மா இங்கே, வருணன் இங்கே, ருத்ரன் இங்கே, இந்திரன் இங்கே, எல்லாருக்கும் திருமேனியில் இடம் கொடுத்திருக்கானோ இல்லையா. எங்கேயான ஆறாளியான ஆபத்து வந்தால் சிவன் ஓடி வந்து திருமேனிக்கு வந்துருவார், பிரம்மா ஓடி வந்து திருமேனியில் இருப்பார். ஆபத்து நீங்கின உடனே அவாவா தங்கள் தங்கள் ஊருக்கு போவா. ஆனா பெருமாளை சேவிக்க வர செய்யலாம். இங்கதான் நான் இருந்தேன், இங்கதான் நான் இருந்தேன், இங்கதான் நான் இருந்தேன்னு காட்டிப்பாளாம். அழ்வார் சொன்னார். இது எப்படி இருக்கு தெரியுமோ? ஸ்ரீரங்கத்துல வெளியில போனவாள்லாம் வெள்ள காலத்துல உள்ள வந்து திரும்பி வந்து பாக்கச்ச இங்கதான் நான் இருந்தேன், இங்கதான் நான் இருந்தேன், இங்கதான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறாப்புல இருக்கான் பெருமானுடைய திருமேனியில். சிவனும் பிரம்மாவும் வந்திரனும் வருணனும் இருந்து இருந்தது. ஆக அந்த காவேரி அந்த நாட்கள்ல ரொம்ப தூரம் பிரவகிச்சு வர்றது உண்டு. எதுக்காக பிரவகிக்கிறான்னா வெள்ளத்துக்காக இல்லவா. நம்முடைய மருமகன் எழுந்துருளுகிற வீதியை நான் சுத்தம் பண்ணாம 6 சுத்தம் பண்ணுவா. அதுக்காகத்தான் உள்ள வல்ல வந்து தானும் மோதுமாம். ரத்யாங்கணான் யுக்ஷதி. ரதி அங்கணம் நார்ச்சந்தி இந்த ஊர்ல ரொம்ப முக்கியம். நார்ச்சந்தின்னா பெரிய பெருமாள் வந்து எழுந்துருள செய்து இந்த வேகத்துல வந்து நிக்கிற இடம்ங்கிறது நார்ச்சந்தி இல்லையோ. அவரவர்கள் வீட்டு வாசல்ல எல்லாரும் வீட்டு வாசல்ல நின்றுடுவாரா. பெரியவர்களுடைய திருமாளிகை வாசல்ல நிக்கிறார். நாம சேவிக்கணும்னா பின்னாடி ஓடிண்டே தான் போய் சேவிக்கணும். அவ என்ன பண்ணுவா? இப்ப இதுக்கு வெளி வீதி இருக்கா. வெளி வீதியில பெருமாள் ஏழ போறது இல்ல. என்ன வழி? இப்ப நார்ச்சந்தியில வந்து சேவிக்கிறதா வழி. அங்கங்க முடுக்கலே பக்கத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த ஊர்ல என்ன வழக்கம்? நார்ச்சந்தியில நிக்கச்சே வந்து சேவிக்கிறாள் இல்லையோ. நார்ச்சந்திய முக்கியமா அலம்பி அலம்பி வைக்குமா காவிரி. ரத்யாங்கணானி உக்ஷதி. காவிரி தாய் தானும் அதையும் ஜாகிரதையா பார்த்து விடுறா. அதோட மட்டும் இல்ல சுவாமி, இந்த நந்தனத்தை பார்த்துன்றது ஆச்சரியம் இல்லை. இப்போ ரதி அங்கணத்தை பார்த்துன்றது ஆச்சரியம் இல்லை. மத்த தீர்த்தங்களை புனிதமாக்கிறது ஆச்சரியம் இல்லை. இதெல்லாம் அஜித்துக்கு பண்ணின உதவி. நம்ம சம்பிரதாயத்திலே 3 தத்துவங்கள். ஒன்னு அச்சித்து, ஒன்னு சித்து, ஒன்னு ஈஸ்வரன். அச்சித் அச்சித்னா ஞான சூன்யம். இந்த கல்லு மண்ணு மட்டை வீதி இதெல்லாம் அச்சித் தத்துவம். அதுக்கு மேல சித்துங்கிறது ஜீவாத்மா. 3வது தத்துவம் ஈஸ்வரங்கிற பரமாத்மா. ஞானம் இருக்கிற ஜீவாத்மா சித்து. ஞானம் இல்லாத இப்ப கண்ணால பாக்குற இது இத்தனையும் அச்சித்து. இந்த 2 பேரையும் அடக்கி ஆழ்கிற ரங்கநாதன் ஈஸ்வரன். சித்து அச்சித்து ஈஸ்வரன் 3 சொல்றோம் இல்லையா. சுலபமா ஞாபகம் வச்சுங்கோ. நம்ம கண்ணால பாக்குற அத்தனை அச்சித்து. நம்ம கண்ணால பார்க்க முடியாத ஜீவாத்மா நாம்ங்கிறதுதான் சித்து. இந்த 2 இந்த உடம்பையும் இதையும் சேர்த்து பரிபாலனம் பண்ணபவன் தான் ஈஸ்வரன். இந்த 3 பேரைத்தான் சித் அச்சித் ஈஸ்வரர்கள்னு சொல்லுவோம். இப்ப முதல்ல காவிரி யாருக்கு உதவி பண்ண? அச்சித்துக்கு உதவி பண்ணதை பார்த்துட்டோம். என்ன ஜாகிரதையா மரத்தை பாத்துக்கிறது, வீதியை பாத்துக்கிறது, இதெல்லாம் பார்த்துன்னா அச்சித்துக்கு பண்ண உதவி. அடுத்து நாம கேட்டோம்
ரங்கநாதன்னா மருமகன், அவர் என்ன ஜாகிரதையா பாத்துக்கணும், அவருக்கு ஏதாவது ஒத்தாசு பண்ணது உண்டா? பட்டர் அழகா சாதித்தார். ஸ்நானிய அர்கண பான வாரி வகதி, ஸ்நானியம் பானியம் திருமஞ்சன தீர்த்தம், இது இத்தனையும் தான் தானே கொடுக்கிறது காவிரி தாய். பெருமாளுக்கு திருப்போனகத்துக்கு ஸ்நானியம் தீர்த்தமாட்டத்துக்கு ஜலம் வேணுமா, திருமஞ்சனத்துக்கு தீர்த்தம் வேணுமா, திரு ஆராதனத்துக்கு தீர்த்தம் வேணுமா, எல்லா தீர்த்தத்தையும் தாங்கி ஓடுபவளே காவிரி தாய் தான். ஆக ஸ்நானிய பான அருக எல்லாத்துக்கும் சேர்த்து தானும் எடுத்துக்கொண்டு ஓடுகிறாள். இது பரமாத்மாவுக்கு செய்த உபகாரம். அடுத்து நாம கேட்டோம், எங்களுக்கு ஏதானு பண்ணிருக்காளா காவேரி? சித்தான ஜீவாத்மாவுக்கு ஏதானு பண்ணது உண்டானா? உண்டே. ஸ்நாதி ஜனான் புனாதி, யாரெல்லாம் எந்தெந்த ஜனங்கள் வந்து தீர்த்தமாடுகிறார்களோ இந்த ஜீவாத்மாக்களுடைய பாபங்களை கழுவி விடுறாள் இல்லையோ. தீர்த்தமாடுற ஜீவாத்மாவுடைய பாபத்தை கழுவுகிறாள். ஈஸ்வரனுக்கே ஸ்நானத்துக்கும் திருமஞ்சனத்துக்கும் திருவாராதனத்துக்கும் தீர்த்தத்தை கொடுக்கிறாள். அதே போல வீதிகளையும் அங்கணங்களையும் எல்லாத்தையும் பாதுகாக்கிறாள். அச்சித்து அச்சித்து ஈஸ்வரன் 3 பேருக்கு நல்லது பண்றது காவிரி தாய் தானே. இப்பொழுது அதுக்கு மேல அழகா சாதித்தாள். இன்னொரு கைங்கரியம் ஜீவாத்மாவுக்கு பண்றாளாம். என்ன பண்றா? இந்த காவிரிக்கு நடுவுல இந்த ஊர் இருக்கு இல்லையோ, இத மணல் மேடுன்னு சொல்லுவார்கள். அது பட்ட ரொம்ப அழகா விவரித்தார். 2 பக்கம் காவிரி ஓடித்துன்னா அதுக்கு நடுவுல இருக்கிற இடம் வசந்து மணல் மேடாத்தான் இருக்குமா. ஒருவேளை ஆகாய விமானத்துல பறந்து பார்த்தா நமக்கும் தெரியுமோ தெரியாது. அவர் அப்படித்தான் ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். இத புளினம் புளினம்னு மலல் மேடு மணற்குன்றுன்னு சொல்லுவார்கள். இந்த இடத்துல பார்த்தாலே எப்படி தெரிவிக்குமா இது? இந்த மணற்குன்றுக்கு நடுவுல ரங்கநாதன் சேனிச்சிருக்காரு இல்லையா. அப்ப என்ன பண்றது? இந்த 2 பக்கம் 2 கை நடுவுல அடக்கி இந்த மணற்குன்றுல தூக்கி ரங்கநாதனை சேவை சாதிக்கிற ஆப்பல இருக்கான். எதுக்காக அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்குன்னா, சியாமம் வேத ரகோ வினக்தி, சியாமம் ரொம்ப கருத்தவனான பெருமான், வேத ரகா வேதத்துல ரகசியமா மறைத்து வைக்கப்பட்டவன், வினக்தி புலினே அவனை தன் மணற்குன்றுக்கு நடுவுல வியக்தமா எடுத்து காட்டுறாளாம். வேதத்துல மறைஞ்சு போயிட்டாரே நீங்க எல்லாம் கவலைப்பட வேண்டாம், நான் எப்படி தூக்கி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு மணற்குன்றுக்கு நடுவுல தூக்கி காட்டுகிறாளாம் காவிரித்தாய். ஒருவேளை அதனாலதானோ இந்தமோ இந்த ஊர்ல ஒரு அழகான சேவை உண்டு. பெருமாள் எழுந்தருளி உள்ள ஏழறதுக்கு முன்பாக அப்ப இப்போ அத்தியனோத்சவம் நடந்தது இல்லையா. அத்தியனோத்சவத்துல ஸ்ரீபான் தாங்கிகள்லாம் திடீர்னு அப்படி மேல தூக்குவா, போய் சாவதானான்னு சேவை சாதிச்சுட்டு திடீர்னு உடனே இறங்கிடுறாள் இல்லையா. இந்த தூக்கி காட்டினதே காவிரி பண்ணி காட்டினதுதான். தன்னுடைய மணற்குன்றுக்கு நடுவுல வேத ரகசியமான பிரம்மத்தை தூக்கி காட்டினாலே அதை சாதித்தார். நமக்குன்னு வேதத்தை தேடிட்டு போக வேண்டாம், இதோ வேதத்துல மறைக்கப்பட்ட ரங்கநாதன் தூக்கி காட்டினது காவிரி தாய் பண்ணின பெருமையான். ஜனங்களுடைய பாபத்தை போக்கி ரங்கநாதனை தனக்குள்ளே தூக்கி காட்டி இத்தனை வைபவங்களை இப்ப காவிரிக்கு இருக்கா. கடைசியில தெரிவித்தார், பேனேவ பேனம், பேனம்னா நொரை. காவிரியில நிறைய நொரை ஓடும் இல்லையோ. பேனைவ ஹசந்தீவ தத்து, அந்த நொரையால சிரிக்கிற ஆப்பில் இருக்கான் காவிரி. யாரையோ பார்த்து பரிகாசம் பண்ணி, யார பார்த்து? காவிரியினுடைய நொரை போனாலே சிரித்து பரிகாசம் பண்ற ஆப்பில் இருக்கான். ஆற பார்த்து கூப்பிட்டதாது அடி கங்கை, கங்கைய பார்த்து கூப்பிடதான் காவிரி. அது பார்த்து சொல்லித்தான் கங்காம். கங்கை எப்படிப்பட்டவள்? ஒரே ஒரு பெருமை. என்ன பெருமை? விஷ்ணுபதி, விஷ்ணுபதித்வ மாத்திர முகராம், விஷ்ணுவனுடைய திருப்பாதத்திலேந்து வெளியில வந்த சொல்ல கங்கை. அப்ப உனக்கு என்ன பெருமை? விஷ்ணு திருவடி சம்பந்தம் பெற்ற ஒரே பெருமை. இத வச்சுட்டு நீ இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணினியானா நான் இத்தனை வைபவம் இருக்கிற நான் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன். என்ன காவிரி அந்த கங்கையை பார்த்து போட்டி கழைக்கிறா போலே சிரிக்கிறதா. எது சிரிப்பு? பேனைவ ஹசந்தீவ தத்து, தன்னுடைய பேனம் பேனம்ங்கிற நுரையினால சிரிக்கிறதா. இந்த நுரையை எப்ப நாம செவிச்சாலும் காவிரி சிரிக்கிறாள்னு புரிஞ்சுக்கணும். ஆற நோக்கி? கங்கையை நோக்கி. கங்கைக்கு என்ன ஏற்றம்? ஒன்னே ஒண்ணு, திருவிக்கிரம ஸ்ரீபாத தீர்த்தம்ங்கிற ஏற்றம். பெருமான் உலகத்தை தாவி இழந்தான், நான் முகம் குறை கொண்டு கொண்டினை பெய்தான், நானும் சிவன் தன்னுடைய சென்னிமேலேற கழுவினார்னு அழ்வாருடைய பாசம். அதை சிவன் தன்னுடைய தலையால தரித்தான். ச சிவஹா சிவோ பூத் சிரோ திருத்தேன ச சிவஹா சிவோ பூத்னு ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம். அதுதான் இந்த காவிரி தாய் சொன்னாலா, நல்லவேளை உனக்கு ஒரு பெருமையான ஒழுங்கா இருந்ததுன்னு நினைச்சேன், அத்தையும் இப்ப நீ தொலைச்சுனுட்டே. என்ன பண்ணாய்? பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம்ங்கிற ஏற்றம் அது போய் இன்னொருத்தருடைய சடையில தேவதாந்தர ஸ்பர்சம் பெற்றா அந்த வைபவம் போடுற சொல்லியோ. உனக்கு இருந்த ஒண்ணுமில்லே, நான் எத்தனை சம்பாதிச்சு வச்சிருக்கேன் பாரு. இப்போ நான் யாருக்கு ஒத்தாசை பண்ணலே, உதவி பண்ணலே, எனக்கு தன் வைபவம் அத்தனையும் தோத்த காவிரி தாய் தானும் பிரகசிக்கிறாளாம். சிரித்து சிரித்து கங்கையே பரிகாசம் தோத்த செய்வள். இது காவிரி இந்த ஊரை சுத்தி ஓடுகிற அற்புதமான அழகு. அதைத்தான் பராசரப்பட்டு அழகா சாதித்தார். இந்த காவிரி கரையில பாக்கு மரம், தென்னை மரம், பலாமரம் எல்லா மரங்களும் வளர்ந்து வளர்ந்து நிற்குமா. அழகா சாதிக்கிறார் தானும். தன்னுடைய தட்டத்துல இருக்கிற நிறைந்திருக்கிற உயர்ந்த மரங்கள், அந்த மரங்கள்ல இருந்து மஞ்சரி, மஞ்சரினா பூங்கொத்துன்னு அர்த்தம். இந்த மஞ்சரியான பூங்கொத்தெல்லாம் தொங்கிட்டு இருக்குமா. மஞ்சரி சுத்த பிருங்கா, இந்த பூங்கொத்துல வண்டுகள்லாம் தூங்கிட்டு இருக்குமா. இந்த காவிரி என்ன பண்ணுமா, மெதுவா தன்னுடைய சின்ன திரை கைகள் இருக்கும் இல்லையோ, திரை அலைங்கிற கையாலே
போய் போய் மெதுவா தட்டுறது அந்த கொடியெல்லாம். உடனே கொடி அசையும். கொடி அசைஞ்சா பூங்கொத்து அசையும். பூங்கொத்து அசைஞ்சா உள்ள இருக்கிற வண்டு நன்னா தொட்டில் ஆட்டி விடுறாப்புல தூங்குறதான். இவ்வளவு வழக்கு இந்த தூங்குற வண்டுக்கு இத்தனை போகம் இந்த ஊர்ல இருந்ததுன்னா தூங்குற பெரிய பெருமாளுக்கு போகம் இல்லாத போயிருக்குமா? காவிரி தான் முக்கியமா இந்த திவதேசத்தினுடைய போகத்தையே பேணி பாதுகாக்கிறாளாம். இந்த காவிரியே இது தூங்கிட்டு இருக்கா, இந்த தூங்கிட்டு இருக்கிற வண்டு நம்ம நன்னா தூங்க பண்ண காவிரி தாய்க்கு நாம ஏதான திருப்பி உதவி பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் தூங்கிட்டு இருக்கிற மலர்கள் இருக்கிற மகரந்த தூளை எடுத்து எடுத்து தேனோட கூட காவிரியில கொட்டுறதாம். அதனால காவிரி முழுக்க மகரந்த துகள், காவிரி முழுக்க தேன். காவிரியில ஜலமே ஓடாதான், காவிரியில தேன் ஓடுறது, மகரந்த துகள் ஓடுறது. ஆத்தார் பட்டர் அத்தோட இல்ல, இந்த தேனையும் மகரந்தத்தையும் ஷாட்டு மீன்னா ரொம்ப தின்று கொழுத்திருக்கான். அந்த தின்னு கொழுத்த மீன் மேல மேல நோக்கி குதிக்கிறதாம். திருமங்கையாழ்வார் திருநறையூரை பத்தி ஒரு பாசுரம் பண்ணார். கொடுங்கடலாய் நெடுவெள்ளம் கொண்டகாலம் குலவரையின் மீதோடி அண்ட தப்பால் எழுந்திலது விளையாடும் ஈசனந்தை இணையடிக்கே இணையடி பகவான் ஈசனந்தை மத்ஸ்யாவதாரம். மத்ஸ்யாவதாரம்ங்கிறது கொழுத்த மீனா. அந்த மீன் பாத்தாளத்தின் பக்கம் போய் தன்னுடைய வாலை இடிக்குமா, தன்னுடைய முகத்தை கொண்டு போய் பெரிய குலபர்வத்தத்தில் இடிக்குமா. அவ்வளவு பெரிய மீன். கொடுங்கயலாய் நெடுவெள்ளம் கொண்டகாலம் குலவரையின் மீதோடி அண்டத்தப்பால், குலவரைக்கு அன்பால் போய் தன் மூக்கு இடிக்குமா. அவ்வளவு பெரிய மீன் நம்ம காவிரியிலே உண்டு. மத்ஸ்யமூர்த்தி தேடின்னு போக வேண்டாம். அத்தனை பெரிய மீன். என்ன காரணம்? எல்லாம் ஒரே தேனா ஓடுறதா. இந்த தேனடை பிரச மீன் திருக்குறுந்தாண்டகத்தில் ஆழ்வார் பாடினாரு. இந்த தேனை சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து இருக்கு, அது மேல ஏறி ஏறி போய் இடிச்சுதான். தென்னை மரம் எவ்வளவு அவசரமா இருக்கும், தென்னை மரத்துல காத்து இருக்கிற இந்த இளநீ இருக்கே அதுல போய் இந்த மீன் இடிச்சுதான். இடிச்சு இளநீ உடஞ்சு படுத்து. இளநீ உடஞ்சு அங்கிருந்து வந்த இளநீர் தீர்த்தமத்தனை காவிரியில சேர்ந்துடுத்து. இது ஏற்கனவே தேனு, அதுல இருக்கிற மகரந்த தூள், அதை சாப்பிட்டு சாப்பிட்டு மீன் கொழுத்து. இந்த கொழுத்த மீன் மேல துள்ளி தென்னங்காய போய் இடிச்சு தென்னங்காய் உடஞ்சு அதுல இருந்து தானும் இளநீர் சேர்த்து ஓடணும்னா எத்தனை போகம் திவதேசத்துக்கு இருக்கணும். அதனாலதான் தன்னுடைய புள்ளினத்துக்கு நடுவிலே காவிரி தாய் இப்படி பாதுகாக்கிறாள் திவதேசத்தை. இந்த திவதேசத்துக்கு போக மண்டபம்னு முதல் ஏற்பட்டது பேரே காவிரியினால ஏற்பட்ட பெயர். அந்த காவிரி கரையில இருந்தவர் தான் இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய உபன்யாசத்தின் நாயகன். ஆரவர் திருப்பாணாழ்வார். திருப்பாணாழ்வார் அந்த காவிரி கரைக்கு தான் வந்து நிற்பறார். நித்தியவாக வீணை மீட்டுகிறார். பன்னிசைத்து ரங்கநாதனுக்காக பாசுரங்களை பாடுவர். தானே உள்ளந்து தோத்த அனுபவிப்பர். உருகுவர், திரும்ப போடுவர். திவ்யதேசத்துக்குள்ள காலையே வைக்க மாட்டார். ஏதோ தாம் பாணர் குலத்துல பிறந்தோம், நமக்கு அருகத்தை கிடையாது என்று தன்னை பத்தி தானே தாழ்வாக நினைத்திருந்தாராம் திருப்பாணாழ்வார். ஊருக்குள்ள வரவே மாட்டார். லோகசாரங்க முனிவர்னு பெருமாளுக்கு திருவாராதனத்துக்காக தீர்த்தம் எடுத்துன்னு வரணும். இந்த காவிரியை பத்தி இத்தனை நாள் பார்த்தோமே, இந்த காவிரியில தீர்த்தம் எடுத்துன்னு வர்றதுக்காக வந்தாராம் லோகசாரங்க முனிவர். அப்ப இவர் தான் பன்னிசைத்து மனமுருகி பாடிட்டு இருக்கார். நம்பாடுவான்னு திருக்குறுங்குடி நம்பிக்காக கைசிக மகாத்மியம் கேள்விப்படுறோம் இல்லையோ. கைசிக ஏகாதசி, கைசிக துவாதசி, அது முக்கியமான ஏகாதசி துவாதசி. இங்கேயும் கற்பூர படியேற்ற நம்பெருமாளுக்கு கைசிக ஏகாதசி துவாதசியின் போது முக்கியமான ஏகாதசி துவாதசி. இங்கேயும் கற்பூர படியேற்ற நம்பெருமாளுக்கு கைசிக ஏகாதசி துவாதசியின் போது முக்கியமான ஏகாதசி துவாதசி. இங்கேயும் கற்பூர படியேற்ற நம்பெருமாளுக்கு கைசிக ஏகாதசி துவாதசியின் போது முக்கியமான ஏகாதசி துவாதசி. இங்கேயும் கற்பூர படியேற்ற நம்பெருமாளுக்கு கைசிக ஏகாதசி துவாதசியின் போது முக்கியமான